திருச்சிற்றம்பலம். அல்லல் போம் வல்வினை போம் மன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகாத் துயரம் போம் நல்ல குணமதிமா மருணை கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கைதொழுதக்கால். நாங்கள் தசகாரியன் தொடங்கி பகுதி 2க்கு வந்திருக்கிறோம். பகுதி 1 முதல் செய்துட்டோம். இப்ப பகுதி 2ல இந்த பஞ்சபூதங்கள் எப்படி தோன்றினது, தன்மாத்திரையிலிருந்து பஞ்சபூதங்களும், பஞ்சபூதத்திலிருந்து ஆகாயம், ஆகாயத்திலிருந்து வாயு, வாயுலேருந்து அக்கினி எப்படி தோன்றினதுன்னு, அக்கினியிலிருந்து நீர் எப்படி தோன்றின, நீரிலிருந்து நிலம் எப்படி தோன்றின வரையும் இப்ப படிச்சிட்டோம். அப்ப இவ்வாறு பஞ்ச தன்மாத்திரையில் பஞ்சபூதங்கள் தோன்றும். இகதன்றி ஆகாயத்தில் வாயுவும், வாயுவில் அக்கினியும், அக்கினியில் அப்புவும், அப்புவில் பிருத்திவியும் தோன்றும் என்பர் ஒரு சாரார். அவ்வாறாயின் காரியத்தில் உள்ளது காரணத்தில் இருக்க வேண்டும் என்பது முறையாதலின் 4 பூதங்களும் தோன்றுவதற்கு ஆதாரமான ஆகாயத்தில் 5 குணம் இல்லாமையும், அவ்வாறே மற்ற பூதங்களிலும் கீழ்பூதங்களில் உள்ள குணம் மேற்பூதங்கள் இல்லாமையும் உண்மையாதலின் அது பொருந்தாவாம். பஞ்ச தன்மாத்திரைகளே மேற்கூறியவாறு பஞ்சபூதங்களையும் தோற்றுவிக்கும். அங்கனமாயின் வேதங்களில் ஆன்மாவில் ஆகாயம் தோன்றி ஆகாசத்தில் வாயுவாதி பூதங்கள் ஒன்றில் ஒன்றாய் தோன்றும் என்றதின் என்னையோவெனின் தன்மாத்திரைகள் ஒன்றை ஒன்று சேர்ந்து பூதங்களை தோற்றுவிக்கும் முறையினாலும் ஆகாச முதலாக ஒன்றன் பின் ஒன்று கிரமத்தினாலும் பஞ்சீகரணத்தினாலும் அவ்வாறு கூறியது ஆகும் என்க. பஞ்சீகரணம் ஒரு பூதத்தை 2 பங்காக்கி ஒரு பாதி அந்த பூதமாகவே இருக்க நின்றவாதி ஒவ்வொன்றும் 4 கூறாகி ஒவ்வொரு 4 கூறும் தன்னம்சமாகிய பாதிப்பாக நீங்க ஏனைய 4 பூதங்களிலும் வியாபித்து நிற்பது. தாத்விகங்களாக 60 தத்துவங்களும் இப்பஞ்சீகரண பூதங்களினின்றும் தோன்றும். 60 தாத்விகங்கள். மேற்கூறிய அந்த கரணங்களும் 4 ஞானேந்திரியம், 5 கண்மேந்திரியம், ஞானேந்திரியம் 5 மேற்கூறிய அந்த கரணங்கள் 4, ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, தன்மாத்திரைகள் 5, பூதம் 5 ஆக இத்தத்துவம் 24 ஆன்மா அதிர்ட்டி நின்று செலுத்தும் தன்மையினால் ஆன்ம தத்துவம் என பெயர் பெறும். இது எங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல வடிவா தெரியும். அசுத்தமாய நின்று தத்துவங்கள் உண்டாகும் என்று சொல்லி இருக்க இங்கே தன்மாத்திரைகளிலே பூதங்களும், வைகாரி அகங்காரத்திலே கண்மேந்திரியங்களும், தைச அகங்காரத்தில் ஞானேந்திரியங்களும் அவற்றின் செயலும் நான் கூட அங்கே எடுத்து விட்டுட்டேன். இது சரி அன்னைக்கு 30 பக்கம் சரி. இது சரி. அசுத்தம் இதுதான் படித்தேன். கண்மேந்திரியங்களும் சைதாங்கத்தில் ஞானேந்திரியங்களும் மனமும் சித்தமும் புத்தியில் அகங்காரமும் பிருதிவியில் புத்தியும் கலையில் பிரகிருதி வித்தையும் வித்தையில் அராகமும் மாயையில் காலம் நியதி கலை 3 கலை முதலான இந்தினுடைய சமூகத்தில் புருட தத்துவமும் தோன்றும் என்று சொன்னது என்னையோவெனின் ஒரு வித்திலே மரமுண்டாக அம்மரத்தின் அவஸ்தாபேதத்தினால் வித்தில் முளையும், முளையில் மரமும், மரத்தில் கொம்பும், கொம்பில் பல இலையும் பூவும், பூவில் காயும் உண்டாயிற்றென்று சொல்வது போல என்க. இதுகாரும் கூறி அது அந்த விருத்தி அடைந்த முறையை சொல்லின ஆன்ம தத்துவம் எப்படி விருத்தி அடைஞ்சிருக்க. இதுகாரும் கூறி போர்ந்த தத்துவம் 36 சிவ தத்துவம் 5 சிவத்துக்கு சுதந்திர வடிவாதலின் சைதன்யம் எனப்படும்.
புருட தத்துவம் ஒன்று சடமாயிருந்தும் ஆன்மாவுடன் நீங்காமல் நிற்பதாகியால் சார்ந்ததன் வண்ணமாய் சித்த சித்து என்று சொல்லப்படும். ஏனைய 30 தத்துவங்களும் அசித்து என்று சொல்லப்படும். இதனை சுத்த தத்துவங்கள் என்று முன்னமே சொன்ன வைத்து மித்தகமை இனி இயம்பும் இவை 31மாக தத்துவ 36ஆம் சைதன்யங்களைந்து சித்த சித்தான்மாவென்று 30 அசித்தே செப்பில் என்று சிவஞான சித்தியாரில சிவஞான சித்தி திருவாக்கானும் உணர்க என்று இது நாங்கள் இந்த பாட்டு நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அப்ப இது இவ்வளவும் இந்த 36 தத்துவங்களை பற்றியும் இங்க சொல்லி இருக்கிறோம். இப்ப பஞ்ச சரீரம் படியுங்கோ நந்தீசம்மா. தாத்விகங்கள் தூல சரீரம், ஆன்ம தத்துவங்கள் 24 சூக்கும தாத்விகங்கள் தூல சரீரம், ஆன்ம தத்துவங்கள் 24 சூக்கும சரீரம். பிரகிருதி குணசரீரம். கால முதல் ஐந்தும் கஞ்சுக சரீரம். அசுத்தமாயை கலக்குண்ட பாகமாகிய வித்யா தத்துவத்தில் வைத்து எண்ணப்படும் மாயை பரசரீரம், காரண சரீரம். இவ்வாறு ஆன்மாவிற்கு 5 சரீரம் கொள்ளப்படும். மேற்கூறிய 36 தத்துவங்களுள் ஞானேந்திரியம், கண்மேந்திரியம், தன்மாத்திரை, பூதம் ஆக 20 தனுவாகவும், அந்த கரணம் சம்முதவி செய்து நிற்றலால் காரணமாகவும் ஆக 24 அவற்றின் செயலும் வெளிப்பூத விடயங்களாகிய புவனமும் ஆன்மாவுக்கு விடயத்தை புசிப்பதற்கண் வேண்டப்படுவது பற்றி போக்கிய காண்டம் என்றும், வித்யா தத்துவம் விடயத்தை அறிவதற்கண் வேண்டப்படுவது பற்றி போக காண்டம் என்றும், சிவதத்துவம் விடயத்தில் செலுத்துவிப்பதற்கண் வேண்டப்படுவது பற்றி பிரேரக காண்டம் என்றும் பெயர் பெற்று முறையே பாவையும் கயிறும் சூத்திரியனும் போல விளங்கும். இவ்வாறு தத்துவங்களின் இலக்கணம் காண்டல் தத்துவ ரூபம். இப்ப நாங்கள் முந்தி படிச்சிருக்கிறோம். என்ன பிரேர காண்டம், போக்கிய காண்டம், மற்றது போக காண்டம் என்று சொல்லி படிச்சிருக்கிறோம். இந்த சிவ தத்துவம் தான் பிரேர காண்டம், போக காண்டம் என்றது வித்யா தத்துவத்தை, இந்த ஆன்ம தத்துவத்தை சொல்றது என்ன முதலாவது என்ன படிச்ச நாங்கள் போக்கிய காண்டம், போக்கிய போக பிரேரகாண்டம். அந்த பிரேரகாண்டம் சிவதத்துவம் அதை மனதில் வச்சிருக்கோம் நாங்கள். அப்போ அதை விளக்கி இருக்கணும். அதுவும் ஈஸியா விளங்குது. தத்துவ தரிசனம், இப்போ நாங்கள் நினைக்கிறோம் தத்துவ ரூபத்தை பற்றி படிச்சு கொண்டு வந்திருக்கிறோம். அதில் அதை இப்போ கடைசியாக தான் குழந்தைங்களுக்கு அந்த ஹெட்டிங்கை போடாமல் இவ்வாறு தத்துவங்களின் இலக்கணம் தத்துவ ரூபம், இந்த 36 தத்துவங்களை நாங்கள் என்னன்னு இப்ப அறிஞ்சிருக்கிறோமோ அதுதான் தத்துவ ரூபம். இப்ப தத்துவ தரிசனம். தத்துவ தரிசனம் இது மேற்தத்துவ ஆராய்ச்சி செய்த ஆன்மா அவற்றைத்தான் அல்லவென்று தரிசிக்கும் முறையினை உணர்த்துவது. சிவ தத்துவம் 5 சுத்தமாய காரியமாதலானும், ஏனைய தத்துவம் 31 சுத்த மாயா அசுத்தமாய காரியமாதலாலும் இத்தத்துவங்களை உயிரை கூடியன்றி தனித்து நின்று தொழிற்படும் தன்மை இன்மையாயினும் சடப்பொருள் என்றும் தன்னால் அறியப்படுவதென்றும் தானல்லனவென்றும் காண்டல் தத்துவ தரிசனம். அசுத்த மாயா காரியமங்களாகிய தத்துவங்களை சடமென்றும் தன்னால் அறியப்படுவதென்றும் காண்டல் கூடும். சுத்தமாயா காரியங்களாகிய சிவ தத்துவங்களை அவ்வாறு காண்டால்
எவ்வாறு கூடுமெனில் அறிபொருள் அசித்தாய் வேறாம் என்ற சிவஞான சித்தி திருப்பாசுரப்படி அந்த அந்தத்துவம் அத்தத்துவம் ஐந்தும் சிவபெருமானால் அதிர்ஷ்டிக்கப்பட்டன்றி விளங்காதலின் சடமென்றும் அறிந்தாங்கறியும் பரம்பொருள் சுட்டி அறிதலின்மையின் அத்தத்துவம் ஐந்தினையும் இத்தன்மைக்கென செலுத்துவிக்கும் உரிமை பற்றி ஆன்மாவை உணரும் தன்மைத்தாதலின் தன்னால் அறியப்படுவதென்றும் காண்டல் கூடுமென்க. இப்ப நாங்க தத்துவ ரூபத்தை விளங்கி கொண்டு நாங்கள் இப்ப இந்த தத்துவ தரிசனம்ன்றத கொஞ்சம் கிளியரா நாங்கள் விளங்கி கொள்ளணும். இப்ப இது மேல் தத்துவ ஆராய்ச்சி செய்த ஆன்மா அவற்றை தான் அல்லவென்று தரிசிக்கும் முறைமையினை உணர்த்துவது. இந்த சிவதத்துவம் ஐந்தும் சுத்தமாயாகாரியம், அது சுத்தமாயாகாரியம் ஆதலால் ஏனைய தத்துவ 5 போனால் 36ல மிச்சம் 31 இருக்குது. ஏனைய தத்துவ 31ம் அசுத்தமாயாக வித்யாதத்துவம் அந்த ஆன்ம தத்துவங்களும் அசுத்தமாயாக அரியமாதலானும் இத்தத்துவங்கள் என்ன உயிரை கூடி நின்று தனித்து நின்று தொழிற்படும் தன்மை இன்மையானும் சடப்பொருள் என்றும் தன்னால் அறியப்படுவது என்றும் தான் அல்லவென்றும் காண்டல் தத்துவ தரிசனம். எப்படி காண்றது? இப்ப இந்த 36 தத்துவங்கள் அல்ல நான் என்று இந்த ஆன்மா உணர்வதுதான் அந்த தத்துவ சரிதான். சரியோ நந்திசம்மா? அதுதானே? இல்ல நான் சொன்ன சரியோண்டு கேட்கிறேன். நீங்க இதுல கட்டிக்காரி நான் சும்மா இருங்கோ. சரியாத நான் சொன்னது. அப்ப உங்களுக்கு தான் தெரியும். அடி விழா போகுது சும்மா எல்லாரும் வாஜிதானே அறிகிறோம். அப்ப அதான் இதுல சொல்லி கொண்டு வந்தீங்க. அப்ப இந்த ஆன்மா இந்த 36 தத்துவங்களும் நான் அல்ல என்று ஆன்மா தன்னால். அப்ப இதுகளெல்லாம் சடப்பொருள். அப்ப தன்னால் அறியப்படுவதென்றும் தான் அல்லவென்றும் காண்டல் தத்துவ தரிசனம். அசுத்தமாய காரியங்களாகிய தத்துவங்களை சடமென்றும் தன்னால் அறியப்படுவது என்றும் காண்டல் கூடும். சுத்தமாய காரியங்களாகிய சிவதத்துவங்களை அவ்வாறு காண்டல் எவ்வாறு கூடுமெனின் அறிபொருள் அசித்தாய் வேறாம் என்று சிவஞான சித்தியார் திருப்பாசுரப்படி அந்த அத்தத்துவம் 5 சேருமானால் அதிர்ஷ்டிக்கப்பட்டன்றி விளங்காதலின் சடமென்றும் அறிந்தாங்கறியும் பரம்பொருள் சுற்றி அறிதலின்மையும் அத்தத்துவம் 5 இத்தன்மை என செலுத்துவிக்கும் உரிமை பற்றி ஆன்மாவை உணரும் தன்மையாகாதலின் தன்னால் அறியப்படுவதென்றும் காண்டல் கூடும் என்க. அப்ப என்னவோ இப்ப சத்துவ சுத்தி தத்துவ தரிசனம் என்றது ஒரு அளவுக்கு விளங்கி இருக்குது. இப்ப தத்துவ சுத்தி நான் படிக்கிறேன். இது மேல் தத்துவ தரிசனம் செய்த ஆன்மா. இப்ப தத்துவ தரிசனம் என்றத என்னதை விளங்கி கொண்ட ஆன்மா அவற்றை நீக்கும் முறையினை உணர்த்துவது. 36 தத்துவங்களும் சடப்பொருள் என்றும் தன்னால் அறியப்படுவது என்றும் ஆராய்ச்சி அறிவாட்கண்ட ஆன்மா அவ்வாறு காணினும் அனுபவ அறிவால் அத்தத்துவங்களில் யான் எனது என்பதற தன்னால் நீக்க இயலாமையின் ஞான சற்குருவை அடுத்து மாணாக்கன் உரிமை சென்று அதே உரிமை தொண்டு செய்து நீக்குமாறு யாங்கணமென்று வினவுவான். யாங்கணமென்று நீக்குமாறு எங்கணமென்று வினவுவான். ஆசிரியர் அருளால் உணர்ந்த காணலை நீரென்று வேட்கையுற்றென்ற ஒருவன் விசாரித்தறிந்த விடத்து அதனை விரும்பாதது போல இத்தத்துவ கூட்டங்களாய தனுகரணாதிகளை யான் எனதென கருதி நின்ற மயக்கம் நீங்கும். அப்ப நீங்கவே அவற்றை பற்றி சொல்லும் போதம் ஒளியும்.
ஒளியவே சொப்பனத்தில் யானை ஏறி மாலை சூட கண்டான் ஒருவன் விழித்த விடத்து அதனை பொய்யாக காண்பது போல் இத்தத்துவங்கள் யாவும் அறியாமையினால் இதுகாரும் அறிவிடப் பொருள் போல் தோன்றிற்றே அன்றி உண்மையில் அறிவில்லாத சடமே என்றும் கனவில் கண்ட காட்சிக்கு தானே முதலாயிருந்தது போல் இத்தத்துவங்கள் அறிவிடப் பொருள் போல் தோன்றுவதற்கு அறிவு சொரூபமாகிய நமது செயற்கையே ஏதுவென்றும் கண்டு அவற்றினின்றும் விடுதலை எய்தவே அறிவாயும் தத்துவங்கள் போல் தோன்றி மறைவில்லாத நித்தியமாயும் அவற்றுக்கு அந்நியமாயும் நிறைவாயும் உள்ள தன் தன்மையை ஆன்மா அறிந்து நிற்கும். இதுவே சத்துவ சுத்தியாகும். அப்ப தத்துவ ரூபம் தெரிஞ்சதுங்களுக்கு தத்துவ தரிசனம் விளங்கினது. இப்ப தத்துவ சுத்தி என்னன்னு சொல்ற ஆன்மா என்ன இந்த 36 தத்துவங்களின் சடப்பொருள் இது இத ஒரு ஞானாசிரியர் ஒரு சத்குரு மாணாக்கனுக்கு விளங்கப்படுத்த இதுவெல்ல நான் என்று சொல்லி அதனின்று நீங்குதல். அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்லி இருக்கணும். என்ன? சொப்பனத்தில் யானை ஏறி மாலை சூட கனா கண்டான் ஒருவன் விழித்த விடத்து அதனை பொய்யாக காண்பது போல இத்தத்துவங்கள் யாவும் அறியாமையினால் இதுகாரம் நான் இதை அறிவுடைய பொருளன் என்று எனக்கு அது விளங்கிட்டது. ஆனால் இப்ப ஒரு ஞானாசிரியன் விளங்கப்படுத்தத்தான் இது அறிவில்லாத சடம் என்று சொல்லி எனக்கு அதை விளங்கி இருக்குது. அப்ப இதுல இருந்து எய்தவர் தத்துவங்கள் போல் தோன்றி மறதில்லாத நித்தியமாய் அவற்றுக்கு அந்நியமாய் நிறைவாயும் உள்ள தன் தன்மையை ஆன்மா இப்ப விளங்கிட்டது. அதுதான் தத்துவ சுத்தி. இது நானல்ல என்று உணர்ந்தது. அப்ப ஆன்மாவின் தன்மையை உணர்த்தலாகிய இதற்கு தத்துவ சுத்தி என்னும் பெயர் எவ்வாறு பொருந்துமெனின், சுத்தி என்பது அழுக்கு நீக்கம். தத்துவங்களுக்கு இல்லாத அறிவை அவற்றுக்குண்டென காண்டலே அழுக்கு. தத்துவங்களுக்கு இல்லாத அறிவை அவற்றுக்கு உண்டென காண்டலே அழுக்கு. அங்கனம் காண்டல் ஆன்மாவே அன்றி தத்துவம் அன்று. அவ்வழுக்கு இருத்தத்துக்குரிய இடம் தத்துவமாதலின் அதனை அதனிடத்தில்லாது காண வேண்டுவது காரணமாய் ஆன்மாவை உணர்த்தினும் அழுக்கு நீக்கத்துக்கு முன்னிலையாயுள்ளது தத்துவமே ஆதலில் பொருந்துக என்பது. அப்ப அந்த கேள்வி, அப்ப அந்த ஆன்மாவை இது என்ன தத்துவ சுத்தி என்றால் என்ன? சுத்தி என்பது அழுக்கு நீக்கம். அப்ப அதையும் சில வடிவ எங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறார், விளங்கி இருக்கிறது. இப்ப ஆன்ம ரூபம் நந்தி சமாவடியும். இப்ப அந்த ஒரு லைன் முடிச்சிட்டோம். இது தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், சுத்தி. இப்ப ஆன்ம ரூபம். ஆன்ம ரூபம் இது ஆன்மா தன் தன்மை உணரும் முறையினை உணர்த்துவது. தத்துவங்கள் சடமாதலினாலும் சிவம் சுட்டி அறிவில்லாமையாலும் ஒன்றனை ஒன்று அறியாதாதலின் இவ்விரண்டிற்கும் வேறாய் தத்துவங்களைச் சுட்டியும் சேர்மானைச் சுட்டிறந்தும் நின்றறிவது ஆன்மாவாகும். இவ்வான்மா குரு கிருபையால் தத்துவங்களை சடமென்று காணவொட்டாமல் மறைத்து நின்ற ஆணவ மலத்தினின்று நீங்கி தத்துவங்களை சடமென்றும் தன்னை அறிவுடை பொருளென்றும் கண்டு தத்துவங்களை தானறியும் முறைமையினையும் அங்கனம் அறியப்பட்டதானும் மறந்தும் நினைந்தும் வருதலால் ஒரு பெற்றித்தாய் அறியும் சுதந்திரம் தனக்கு இல்லை என்றும் அங்கனமாகவே ஒரு பெற்றித்தாய் அறியும் இறைவன் ஒருவன் உளன் அவனே கன்மத்துக்கு ஈடாக நம் அறிவுக்கு அறிவாய் நின்று உணர்த்துவன் என்னும் முறைமையினையும் தன் அறிவிலே விளங்க காண்டல் ஆன்ம ரூபம். விளங்கப்படுத்துங்க. நீங்க வாய்ச்சத நீங்க விளங்கப்படுத்துங்க, எனக்கு விளங்கப்படுத்த தெரியல. இது ஆன்மா தன் தன்மையை தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்திய விளங்கின உடனே ஒரு குருவானவர் நீ அது அல்ல, இது சடம், உயிர் அல்ல, அந்த ஆத்மா அல்ல, இந்த 36 தத்துவங்கள் சடம் என்று விளங்கின உடனே இப்ப ஆன்மா தன்னை உணரும் முறை. ஆன்மா இப்ப தன்மை உணரப்போகுது. எப்படி? தத்துவங்களின் சடமாதலினாலும்
சிவன் சுட்டி அறிவில்லாமை நானும் ஒன்றனை ஒன்று அறியாததாதலின் இவ்விரண்டுக்கும் வேறாய் தத்துவங்களைச் சுட்டியும் சிவபெருமானைச் சுட்டி இறந்து நின்றறிவது ஆன்மாவாகும். இப்ப இந்த தத்துவங்களை சடமண்டு அறிஞ்சிட்டுது, தான் வேறென்று அறிஞ்சிட்டுது. இப்ப இவ்விரண்டுக்கும் வேறாய் தத்துவங்களை சுட்டியும் சிவபெருமானை சுட்டுறது. இப்ப சிவபெருமானைத்தான் இந்த ஆன்மா சுட்டி நினைக்க போகுது. இப்ப குருவானவர் வந்து நீ அல்ல ஆன்மா, இந்த தத்துவங்கள் அல்ல ஆன்மா என்று சொல்லி பிரிச்சு காட்டினா பிறகு இந்த ஆன்மா அப்ப அந்த எனக்கும் இந்த தத்துவங்களுக்கும் வேறான ஒரு சிவபெருமானை சுட்டி அறியுது. அது சிவபெருமானை உப்ப சுட்டி அறியுது. அப்ப இவ்வான்மா இந்த குருவின் கிருபையால தத்துவங்களை சடமென்று காணவிட்ட, இந்த தத்துவங்களை சடமென்று காணாமல் இருந்திருந்தா மறைத்து நின்ற ஆணவ மலத்து நின்று நீங்கி தத்துவங்களை சடம் என்றும். அப்ப அந்த இப்ப எவ்வளவு அளவும் அந்த குரு வந்து சொல்லும் வரைக்கும் அங்க ஆணவ மலம் வந்து மறைச்சு கொண்டு நின்றது உண்டை உணர விடாம. இப்ப அந்த ஆணவ மலம் நீங்கி போகலதான் இது இந்த தத்துவங்களை சடம் என்று நினைக்குது இந்த ஆன்மா. அப்ப தன்னை அறிவுடைய பொருள் என்று. அப்ப இந்த ஆணவம் எல்லாம் கொஞ்சம் நீங்கி போகல, இந்த தத்துவம் நீங்கவும் ஆணவம் எல்லாம் நீங்கவும் ஆன்மா நினைக்குது இப்ப நான் ஒரு அறிவுடைய பொருள் என்று கண்டு தத்துவங்களை தானறியும் முறைமையினையும் அங்கனம் அறியப்பட்டதானும் மறந்தும் நினைத்தும் வருவதால் ஒரு பெற்றியதாய் அறியும். ஒரு இங்கே அறியும் என்றதைத்தான் அந்த பெற்றியதாய் அறியுதண்டு விளங்குதோ இன்னும் தெரியல. அப்ப சுதந்திரன் தனக்கு இல்லை என்றும் அங்கனமாகவே ஒரு பெற்றியதாயும் இறைவன் ஒருவன் உளன். அவன் கன்மத்துக்கீடாக நம் அறிவுக்கறிவாய் நின்று உணர்த்துவான் என்றும். அப்ப இறைவன் ஒருதன் இருக்கிறான். அப்ப நான் இந்த இதுகள் இல்லை என்று சொல்லி அதில தான் விலக வேணும். அப்ப அங்க அந்த இறைவன் ஒருவன் இருந்து அந்த கன்மத்துக்கீடாக நம் அறிவுக்கறிவாய் நின்று அவன் உணர்த்துவானும் என்ற முறைமையை நினைக்கிறது. தன்னை அறிவாள விளங்க கொண்டதான் இந்த இப்பதான் இப்ப என்ன வந்தா அது வந்து தன்னை அறிஞ்சு கொண்டுச்சு. ஆனா தனக்கு சுதந்திரம் இல்ல, இறைவன் ஒருத்தனாலதான் அந்த எனக்கு அதை அறிவிக்க முடியும்ன்றத உணருது. இப்பதான் தன்னை அறிவாள இந்த ஆன்ம ரூபத்தை தன்னைத்தான் விளங்கி கொண்டதுதான் இந்த ஆன்ம ரூபம் இல்லையோ? அப்படியோ? அப்படி நினைச்சு கொண்டு ஆனா தனக்கு சுதந்திரம் இல்லையா அதை அறிய எனக்கு இறைவன் தான் அதை உணர்த்தோணும்ன்றத உணருது. அங்கனமாயின் ஆணவமல நீக்கம் இங்கனே காண்டலின் இதுவே முத்தி என்றும் அது குறித்து மேற்செய்ய வேண்டியதொன்றில்லை என்றும் பெறப்படுமாலோவெனின் அற்றன்று என்னை இருளொன்றே கண்ணினிடத்துள்ள அறிதற் தொழிலையும் விடைய விளக்கத்தையும் மறைக்கும். அங்கனம் மறைக்குங்கால் ஒளியின் உபகாரத்தால் பொருளிடத்திலுள்ள இருள் நீங்கி பொருள் விளங்கினும் கண்ணினிடத்துள்ள இருள் நீங்காத போது பொருட்காட்சிப்படுமாறில்லை. ஒளியின் உபகாரத்தால் அவ்விருளையும் நீக்குங்கால் பொருள் காட்சிப்படும். இதுபோல ஆணவமலம் ஒன்றே ஆன்மாவிற்கு சடசித்துக்களின் வேறுபாடுகள் அறியவொட்டாமலும் முதல்வனோடு உடனாய் நிற்கும் தன் தன்மையினை அறியவொட்டாமலும் மறைக்கும். அவற்றுள் சடசித்துக்களின் வேறுபாடறிதல் நிகழவொட்டாது மறைத்த மல சக்தியின் நீக்கமே ஈண்டு கூறியமாதலின் இவ்வாராய்ச்சி ஞானத்தால் முதல்வனோடுடனாய் நிற்கும் அனுபவ ஞானம் தோன்றாது. அது தோன்றுதற் பொருட்டு ஞான குருவை அடுத்து செயல்கடவதுண்டென்க. இறைவன் உண்மையும் புலப்படுத்துவதாய இதற்கு ஆன்ம ரூபம் என்பது எவ்வாறு பொருந்துமெனின் இறைவனும் ஆன்மாவும் பிரிப்பின்றி நிற்கை உண்மையாதனாலும் அவனையின்றி அமைந்தொன்றை அறியா இயல்பினதாலும் அங்கனம் கூறுதல் பொருந்தும் என்க. அப்ப இறைவனும் ஆன்மாவும் பிரிப்பின்றி நிற்கின்ற உண்மையாதலினாலும் அவனை இப்ப ஞானாசிரியர் வந்து இத விளங்க தெரிவுபடுத்தினோன்னு அவருக்கு அந்த ஆன்ம ரூபம் வந்து கிடைச்சிருக்குது.
ம். அப்ப நாங்கள் அந்த விளக்கத்தோட தொடருவோம் என்னன்னு பார்ப்போம். ம். ஆன்ம தரிசனம் இது ஆன்ம மேல் தரி- ஓகே. என்ன வாசிங்க. சொன்னீங்க? ஒண்ணுமில்ல வாசிங்க. வாசிங்க வாசிங்க. இல்ல தானே வாசிங்க, ஒவ்வொரு ஹெடிங் ஒவ்வொருத்தர் படிப்போமா. ஆன்ம தரிசனம் இதன் மேல் தன்மையினை உணர்ந்த ஆன்மா சிந்தனையால் சிவனை அறிந்ததனச் செயல் இல்ல சிவனை இன்றி சிவனை இன்றி தனக்கு செயல் இல்லை என்று தரிசிக்கும் முறையினை உணர்த்துவது. ஆன்மா தன்னுடைய ஞானத்தால் ஒன்றை அறியும் தன்மையும் அனுபவிக்கும் தன்மையும் சுதந்திரமாயின்றாயினும் பாவையும் தானே அறிந்து புசிப்பவன கருதே புசியா நிற்பன். குரு கிருபையால் உண்டாம் சிவபெருமான் திருவருளால் அவன் அருள் அறிவித்தால் அன்றே நமக்கறியின் தன்மை இன்றெனக் கண்டு தன் அறிவென எவ்விடத்தும் முனைத்து தோன்றாமல் தத்துவங்களை என்னுடையதென்றும் அவற்றை விரும்பி வெறுத்து நின்ற சீவ அறிவை யான் என்றும் கொண்டிருந்த அசத்திய போதம் நீங்கி அவற்றை சுற்றி உணரும் சிற்றறிவும் நீங்கி நிறைவேற்ற பொருளை அறிவித்தும் செய்வித்தும் அறிந்தும் செய்தும் நிற்பது திருவருளே என அறிந்து அவ்வறிவறிந்து நின்ற தன்மையும் நீங்கி நிற்றல் ஆன்ம தரிசனம் ஆகும். அப்ப இந்த ஆன்ம தரிசனம்ன்றது இப்ப நல்ல வடிவா எங்களுக்கு திட்ட தெளிவா விளங்குது. இப்ப ஆன்ம ரூபம் கிடைச்ச உடனே இது இந்த இறைவன் திருவருள் தான் இந்த ஆன்ம தரிசனம் நின்ற தன்மை நீங்கி அப்ப இறைவன் திருவருள் தான் எல்லாம் என்று அறிஞ்சு அவன் அந்த தன்மையோட நிக்கிறது தான் இந்த ஆன்ம தரிசனம். அப்ப இறைவனை காட்டி இருக்குது ஆன்ம ரூபத்துல குருவானவர் அந்த தத்துவங்களுக்கும் உனக்கும் அப்பால் ஒன்று இருக்குது, அதான் சிவபெருமான் என்று காட்டினதுதான் அந்த ஆன்ம ரூபம். இப்ப அந்த திருவருள் ஒன்று இருக்குது என்றதை காட்டினது ஆன்ம தரிசனம். அப்ப ஆன்ம சுத்தி இது மேல் தன்னை தரிசிக்க ஆன்மா சிவபெருமானுடைய வியாபகத்துக்குள் அடங்கி நிற்கும் முறைமையினை உணர்த்துவது. அப்ப எல்லா உயிர்களும் இந்த ஆன்மாக்கள் எல்லாம் இந்த இறைவன் என்ற வியாபகத்துக்குள்ள அடங்கி வியாபியா நிற்கிற முறையை தான் இந்த வியாபகம் என்று சொல்றது. அப்ப இந்த வியாபகத்தில் அடங்கி நிற்கும் முறைமையை உணர்த்துவது. சிவனருளை இன்றி தானாக ஒன்றனை அறியவும் செய்யவும் இயலாத ஆன்மா ஒன்றனை சுட்டி அறிவதான தன்னறிவு எவ்விடத்தும் தோன்றாமற் செய்து தன் செய்தியெல்லாம் அருளின் செய்தியேயாய் அதனுள் அடங்கி நிற்க வேண்டும். அங்கணன் நிற்குங்கால் பேய் கொண்ட ஒருவன் பேயாய் நின்றாற்போல சிவமையாய் நிற்பான். நிற்கவே யாவற்றையும் அறிகின்ற இறைவனுடைய ஞானம் தன்னிடத்து பொருந்துதலால் யாவும் தன்னிடத்து நிகழ காண வேண்டும். அதுவன்றி பஞ்சகிருத்தியமும் தானே நடத்த வேண்டும் என்று உண்டாகும். இந்த ஆன்மாவுக்கு தானே சிவமயாம் தன்மை பெற்ற உடனே இந்த தான் பஞ்சகிருத்தியங்களாவது அந்த படைத்தல் காத்தல் அழித்தல் அதில் செய்கிறதே தான் என்று சொல்லி அது என்ற ஒரு இது அதுக்கு உண்டாகும். அந்த 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 எழுச்சியின் நடத்த வேண்டும் என்று உண்டாகும் போத எழுச்சியின் நீங்கவே தன்னை அவ்வரில் அடங்கி நின்ற முறைமையும் அவ்வரில் தான் அடங்கி நின்ற முறையும் தோன்றாமல் அஞ்ஞானத்திலே தானே தேகமே தானாகியின் நின்றது போல பதிஞானத்தால் சிவமே தானாயும் தானே சிவமாயின் நீக்கமர நிறைந்து நிற்கும் அருட்காட்சி தோன்ற நிற்பன். இதுவே ஆன்ம சுத்தி. அப்ப முதல் இந்த பசு ஞானம் ஒன்று இருக்குத்தானே, அந்த பசு ஞானம் இறைவனுடைய ஞானம் தன்னிடத்து பொருந்த யாவும் தன்னிடத்து நிகழ வேண்டும் என்று சொல்லி அப்படி நின்ற இந்த ஆன்மா இந்த ஆன்ம
இந்த ஆன்மா கோப எழுச்சி அது நீங்கவே தன்னை அவ்வருள் அடக்கி நின்ற முறைமையையும் இது திருவருள் அடக்கி அவ்வருளில் தானடங்கிய முறைமையும் தோன்றாமல் அஞ்ஞானத்தாலேயே அது பிறகு உணருது. இது தேகமாகியும் தேகமே தானாகி நின்றதும் போல இந்த பதிஞானம் அதுக்கு கிடைச்ச உடனே சிவமே தானாயும் தானே சிவமாயின் நீக்கமறன் நிறைந்து நிற்கும் அருட்காட்சி தோன்ற நிற்பன். இதுதான் ஆன்மசுத்தி. இஞ்ச பசுஞானத்துக்கும் பாசஞானத்துக்கும் இடமில்லை, ரெண்டும் முடிஞ்சுதாங்க. அப்ப இஞ்ச பதிஞானம் கிடைக்க பெற்று நிக்கிறது தான் இந்த ஆன்மசுத்தி. உங்களுக்கு எல்லாத்திலும் பார்க்க பாசஞானம் பசுஞானம் பதிஞானம் ஈஸியா விளங்கும், பல இடங்கள்ல படிச்ச. அப்ப இந்த பதிஞானம் கிடைக்க பெற்று நிக்கிற தன்மைதான் ஆன்மசுத்தி. அப்ப இது ஆன்மாவினிடத்து தனக்குரிமை இல்லாத சுதந்திர அறிவு உண்டென காணுவதாய அழுக்கு நீங்குதலால். அப்ப பசுஞானத்துல இந்த ஆன்மாவுக்கு தானே தான் இறைவன் தான் இந்த பஞ்சகிருத்தியங்களை செய்கிறன்னு நிக்கிற தன்மைதான் பசுஞானம். ஆனா இது ஆன்மாவிடத்து தனக்குரிமை இல்லாத சுதந்திர அறிவு உண்டென காணுவதாக அழுக்கு நீங்குதல், தான் இல்லை இறைவன் என்று நினைக்கிறது தான் இந்த ஆன்மசுத்தி என்னும் பேராயிட்டு. இதனுள் சிவதரிசனம் கூறுவதன் கருத்து மேலை தத்துவ சுத்திக்கு கூறியவாறு பற்றி உணர்ந்து கொள். முன்னர் அனுபவ இயலிலும் விளக்கி காட்டப்படும் ஆண்டும் காண்க. விளங்குது. இதுல இந்த நல்ல விளக்கமா சொல்லி இருக்கிறேன். படியுங்க. நீங்க தான் சிவரூபா. போயிட்டாவே இல்ல இருக்கிற நானே படிச்சேன். நான் எனக்கு பிறகு அம்மா. நீங்க படியுங்க. நந்தி சம்பா. சிவரூபம் இது சிவபெருமானுடைய உருவத்திருமேனியாகிய ஞான குருவினுடைய தரிசனம் பண்ணும் முறைமையினை உணர்த்துவது. மகிமை தங்கிய இரக்கம் என்னும் சக்தியே தனக்கு திருமேனியாக காட்சி துகளாய தாவர சங்கமங்களுள் பிரிப்பின்றி நிற்கும் இறைவன் சகசமாயுள்ள ஆணவமலத்தில் கட்டுப்பட்டிருக்கும் ஆன்மாக்களின் மல நிவித்தி நிமித்தமாய் சுத்த மாயா தத்துவங்களினால் சிருட்டித்தும் திதித்தித்தும் சங்கரித்தும் மலபரிவாகம் வர பண்ணுவன். தாவர சங்கம் என்னன்னு தெரியும் தானே எல்லாருக்கும். என்ன அசையும் அசையா பரிவாகம் வரவே தத்துவங்கள் யாவும் வேறாக காணுமாறு தமது அருட்சக்தியை பதிப்பிப்பார். பதியவே அச்சத்தினிபாதமுடையாருக்கு இதுகாரும் உன்னொன்றுணர்த்திய பரம்பொருளே முன்னொன்றுணர்த்த குறுவடிவாய் மானுட சட்ட தாங்கி இழந்தருளி வரும். வந்து தான் வேற நின்ற முறைமையினை உபதேச முகத்தால் விளக்குவர். விளக்கவே அங்கனம் விளக்குவன் சிவபரம்பொருள் என்று தன்னுள்ளத்தின் கண் சந்தேக விபரீதமற்ற அறிவன். இது இங்கனம் சிவமே திருமேனியாக கொண்டதென அறிவது சிவரூபமாம். இப்ப 10 இதுல ஒரு ட்ரோ தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் தத்துவ சுத்தி படிச்சு பிறந்தால ஆன்ம ரூபம் ஆன்ம தரிசனம் ஆன்ம சுத்தி படிச்சு இப்ப 3வது இதுக்கு வந்துட்டான் சிவரூபம். அப்ப இந்த சிவரூபத்தை தான் இப்ப இதுல வடிவ விளங்கப்படிச்சு சொல்லினோம். என்னண்டா சிவரூபம் இது சிவபெருமானுடைய உருவத்திருமேனியாகிய ஞானகுருவனுடைய தரிசனம். இப்ப மாணிக்கவாசகருக்கு நேரடியா வந்த மாதிரி தரிசனம் என்னும் முறைமையினை உணர்த்துவது. மகிமை தங்கிய இரக்கம் என்னும் சக்தியே தனக்கு திருமேனியாக சடசித்துக்களாய தாவர சங்கமத்துள் பிரிப்பின்றி நிற்கும் இறைவன் சகசமாயுள்ள ஆணவ மலத்தில் கட்டுப்பட்டிருக்கும் ஆன்மாக்களின். அப்ப அந்த ஆணவ மலத்தோட கட்டுப்பட்டிருக்கின்ற இந்த ஆன்மாக்களுக்கு மல நிவர்த்தி நிமித்தமாய் சுத்தமாயா தத்துவங்களின் சிருட்டித்துவம் என்ற படைத்தல் திதி காத்தல் சங்கரித்தல் அழித்தல். அப்ப மல பரிவாகம் பெற பண்ணுவான். இதே இதுக்குள்ள இதை சொல்லி நம்ம மல நிவர்த்தி நிமித்தமாய் சுத்தமாயா தத்துவங்களினால் சிருட்டித்து திதித்து சங்கரித்து மலபரிவாகம் பெற பண்ணுவான். அப்ப மலபரிவாகம் கிடைச்சால் தான் எங்களுக்கு புறம் என்ன வருகுது?
தத்துவங்கள் யாவும் வேறாக காணுமாறு தமது அருட்சக்தியை பதிப்பிப்பன். இந்த எங்களுக்கு திருவருட்சக்தியை அவர் எங்களுக்கு பதிப்பிப்பார். இப்ப எங்களுக்கு இது போக இது மெலபரிவாகம் ஆணவத்தின் வலி அடங்க திரோதான சக்தி கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கு அருட்சக்தியாக மாறி நடந்து மலவரிவாகம் நடந்து இருவினியொப்பு நடக்க பதியவே அந்த சத்தி நிபாதம் என்றா இந்த திருவருட்சக்தி ஆன்மாவுல பதிதல். உன்னின்றுணர்த்தி அப்பெரம்பொருளே பதியவே அச்சத்தி நிவாதமுடையாருக்கு இதுகாரும் உள்ளுக்கு நின்று உணர்த்திய அந்த பெரம்பொருளே முன்னேர் நின்று நேருக்கு மானுட சட்டை தாங்கி குருவடிவாய் தாங்க. இது எக்ஸாக்ட்லி நாங்கள் மாணிக்கவாசருக்கு அவர் நேர வந்ததை தான் சொல்லலாம். வந்து தான் வேறற நின்ற முறைமையினை உபதேச முகத்தால் விளக்கவே அங்கனம் விளக்குபவன் சிவப்பெரம்பொருளே என்று தன்னுள்ளத்தின்கண் சந்தேக விபரீதம் அறிவன். அதுக்கு பிறகு இறைவன்தான் எங்களுக்கு முன்னால வந்து நிற்கிறான் என்று நாங்கள் உணர்ந்ததுதான் இந்த சிவமே திருமேனியாக கொண்டதென அறிவதுதான் சிவரூபம். அப்ப இறைவன் மானுட சட்டை தாங்கி நேர வந்து எங்களுக்கு முன்னால நிக்கிறது தான் சிவரூபம் வடிவா விளங்குது. அப்ப இந்த வாசிங்கம் சந்தேக விபரீதமற அறியும் முறைமை எவ்வாறெனின் தன் உள்ளத்தின் கண்ணுள்ள மலபரிபாகத்து உண்மையை உணர்ந்து உபதேசிக்கும் உறுதியினாலும் பொய்ப்பொருளினால் தோயாது சுத்த ஆன்ம சைத்தன்யமே தனக்கு சொரூபமாக கொண்டு நின்றாலன்றி அங்கனம் அறிந்து அனுக்கிரகிக்க இயலாதென்னும் ஏதுவினாலும் தாயினிடத்து அன்புருவாகிய முளைப்பாலும் கண்ணீரும் குளவியை காணுமுன் இல்லாததாய் கண்டவின் வெளிப்பட்டு தோன்றுமாறு போல் நம்மாட்டு வைத்த இறைவனிடத்தில் உள்ள அன்பே நம்மை கண்டவிடத்து இக்குறுவடிவாய் தோன்றிற்றென்றும் திருட்டாந்தத்தினாலும் சிவருமான் திருமேனி என காண்பதென்க. சரம் அசரமாகிய பொருள்கள் எல்லாவற்றுள்ளும் இறைவன் அந்தரியாமியாய் வியாபித்து நிற்பனாதலின் எப்பொருள்களையும் சிவமே எனக் காண்டலும் சிவரூபமாம். ஆசிரியனை கண்டவிடத்தும் எப்பொருளும் இறைவனெனக் கண்டவிடத்தும் உண்டாவது போத முனைப்பறுதலே ஆதலின் ரெண்டும் கருத்து வகையால் ஒரு பொருளேயாம். அற்றாயின் மானுட சட்டை தாங்கிய ஏனை குறவரை காண்டலும் சிவரூபமாமோவெனின் அற்றன்று என்னை உயிர்கள் தோறும் விரவி நிற்கும் இறைவன் இயல்பு அதிட்டானமென்றும் ஆவேசமென்றும் இருதிறப்படும். அப்ப இந்த என்ன நாங்கள் அதுக்கு பிறகு எப்பொருளை கண்டாலும் அது இறைவனண்டே நினைக்க வேணும். அந்த சிவரூபம் என்று ஒரு மானுட சட்டியவன் தாங்க ஒரு குருவானவரை கண்டு நான் உணர்ந்துட்டேன் இவர் இறைவன் தான் நேரம் வந்து எனக்கு இப்படி காட்சி தந்து எங்களை தீட்சை தந்தவர் என்று நாங்கள் நினைச்சிட்டோம் என்றால் பிறகு அதுக்கு பிறகு காண்பது எல்லாமே இதாத்தான் அவைக்கு தெரியும், சிவமாத்தான் தெரியும். அப்ப அதை பல வழிகளாலும் எங்களுக்கு அதுல சொல்லி இருக்கு. நம்ம அவற்றுள் பெத்தான்மாக்களிடத்து மறைந்து நிற்பது அதிட்டானமும் முத்தான்மாக்களிடத்து விளங்கி நிற்பது ஆவேசமுமாம். ஞானகுருவல்லாத ஏனை குருவினிடத்து இறைவன் மறைந்து நிற்றலால் அவர் தரிசனம் சிவரூபமாகாதென்க. ஞானகுரு அல்லாத ஏனை குருவினிடத்து இறைவன் மறைந்து நிற்றலால் அவர் தரிசனம் சிவரூபமாகாதென்க. சில நூல்களில் ஞானாதியார்களுக்கு குருமூர்த்தி ஆதாரத்தை அதிட்டித்து நின்று உணர்த்துமென்றதன் கருத்தென்னையோவெனின் சுத்தான்மா சதன்யமே சொரூபமாகிய முத்தரிடத்தில் நிற்கும் இறைவனது
ஆவேச பக்கமும் பொருட்டன்மையால் தானேயாமென்று பற்றி அதிட்டானமென்று கலப்பின் தன்மையால் அவனேயாம் என்பது பற்றி ஆவேசம் என்றும் இது திறப்படும். அவற்றுள் முன்னியது பற்றி அவ்வாறு கூறிட்டென்க. இக்கருத்து விளங்குதற் பொருட்டே பாலின் நெய் போல வேறாய் மறைந்தின்று செலுத்தப்படுவனவற்றினும் பொதுவாய்ச் செய்வதாகிய அதிட்டான பக்கம் கொள்வாருக்கு ஏனைச் சமய குரவரும் குரவராரவன் சேரலின் அஃது ஈண்டைக்கு அமைவுடைத்தன்றதென்பதாம் எனச் சிவஞான போதச் சிற்றுரை 8ஆம் சூத்திரம் 2ஆம் அதிகரணத்துள் கூறியதும் என்க. ஆவேச பக்க வேறுபாடுகளை சிவஞான பாஷ்யத்திற் காண்க. அவற்றில் பெத்த ஆன்மாக்கள்ன்றது இந்த 36 தத்துவங்களோட கூடிய ஆன்மாக்களைத்தான் பெத்த ஆன்மாக்கள். மறைந்து நிற்பது அதிட்டான முத்தான்மாக்கள்ன்றது இந்த 36 தத்துவங்களில் நீங்கி சகல நிலைக்கு வந்து இறைவென்ற திருவடிகளில இருக்கிறவையத்தான் முத்தான்மாக்கள்ன்றது. அப்ப விளங்கி அப்ப இது விளங்குது தானே என்னண்டு எங்களுக்கு அவற்றை முனைய சற்றி இது இந்த இதுக்குள்ள போய் விளங்கப்படுத்துற அந்த அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. அந்த விளங்கினதை சொல்ல வேண்டி இருக்குது இல்லையா? இதெல்லாம் கடும் சொற்கள் என்ன. அது ஒரு புலவரால தான் முடியும். அதோட நான் இப்பதானே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லை. அப்ப இந்த 8ஆம் சூத்திரத்துல என்ன சொல்லி இருக்குன்னு சொல்லினா விளங்குது ஆளின் நெய் சிவஞான போதத்தில 2ஆம் அதிகாரத்தில் இக்கருத்து விளங்குதற் பொருட்டே பாலின் நெய் போல பாலின் நெய்ய பாலில இருக்கிற நெய்ய எடுக்க இயலாது வேறாய் மறைந்து. அப்ப பாலில இருக்கிற நெய் வந்து வேறாய் மறைந்து நின்று செலுத்தப்படுவனவற்றிலும் பொதுவாய் சொல்வதாகிய அதிட்டான பக்கங்கொள்வாருக்கு ஏனை சமய குரவரும் குரவராவான் சேரலின் அது ஈண்டைக்கு அமையுமிடத்து என்றதாம் என சிவஞான போத சிற்றுரை 8ஆம் சூத்திரம் 2ஆம் அதிகாரத்துக்குரிய. அது ஓகே. ஏதோ விளங்குது எங்களுக்கு. சிவ ரூபம் எங்களுக்கு விளங்கி இருக்குது என்ன. அது அந்த அளத்தோட நாங்கள் அங்கால போவோம். சிவதரிசனம் சிவதரிசனம் இது மேல் ஞான குருவை தரிசித்த ஆன்மா சிவபெருமானுடைய 60 திருமேனியை தரிசிக்கும் முறைமையினை உணர்த்துவது. அப்ப இந்த சிவரூபம் எதை தாங்கி வந்தவர்? சிவபெருமானுடைய உருவத்திருமேனியாகிய ஞானகுரு. இங்க சொல்லினன் சிவ தரிசனம் சிவபெருமானின் 60 திருமேனியை தரிசிக்கும் முறையினை உணர்த்துவதுதான் சிவ. அப்ப அந்த கருத்துக்களை மையத்துல வச்சுட்டோம்டா சரி. சிவ ரூபம் வந்து உருவத்திருமேனியையும் சிவ தரிசனம் வந்து 60 திருமேனியையும் தரிசிக்கும் முறையினை உணர்த்துவது. தரிசிக்கும் முறையினையும் உணர்த்துவது. சத்குரு கிருபையின் வயப்பட்ட ஆன்மா அவருடைய உபதேசத்தால் சிவனுடைய திருவடி திருமுகம் திருமுடிகளினுடைய உண்மையை விபரீதத்திற்குற்றமற அனுபவ அறிவினால் அறிந்து இதுவன்றி நித்தியமாயுள்ள பொருள் ஒன்று மில்லை எனத் தெளிந்து மாயாமல காரியமாகிய தத்துவ பொருட்களில் கண்மமல காரியமாகிய சுகதுக்கம் காரணமாய் யான் என தென்று தெளிவதற்கு முன்னிலையாயுள்ள சகலாவத்தையிலும் தத்துவங்கள் நீங்கின விடத்துண்டாகும் ஆணவ மலத்தின் காரியமான கேவலாவத்தையினும் இவ்விரண்டும் நீங்கின விடத்து நீங்கி நின்றதன்மை பிரமம் என்னும் அகப்பிரம ஞானத்தினும் பொருந்தாமல் இறைவனுடைய வியாபக அறிவினுள்
தன்னுடைய அறிவடங்கி அவ்வறிவேயாய் தனக்கொரு செயலின்றி யாவும் சிவசக்தியினது செயலாக பெத்தத்தில் பூரண இன்பம் தோன்றாமல் பூரண இன்பம் பூரண இன்பம் தோன்றாமல் ஏகதேச வியாபாரமாகிய விடய இன்பமே தோன்ற அவ்வின்பங்களை உண்மை என்ற அனுபவத்து நின்ற முறைமை போல விடய இன்பம் எவ்விடத்தும் தோன்றாமல் இறைவன் பரிபூரண இன்பமே எவ்விடத்தும் தோன்ற கண்டு அனுபவிப்பது சிவ தரிசனமாகும். சிவதரிசனமாவது அறிந்து தெளிந்து பொருந்தாது ஆகி தோன்ற நிற்பதென்று வினை முன்பு செய்க. திருவடி அறிதலாவது பிருதுவி முதல் சிவதத்துவ மீறாய் ஒவ்வொன்றையும் நியதி செய்து பிருதிவி முதலண்டா இந்த 36 தத்துவங்களை பிருதிவி முதல் சத்துவ மீறாய் ஒவ்வொன்று அவற்றை யான் என்றும் எனதென்றும் கருதி வந்த அசத்திய புத்தி நீங்கி உள்ளீடாய் பரோன் உள்ளூடாய் பரோன்முகமாய்ச் சென்று அங்கனம் சென்றதானும் தோன்றாமல் நின்றவிடம் சிவத்திருவடியாம். இதனை பாதமிரண்டும் வினவிற் பாதாள மேலனுக்கப்பால் என்று மாணிக்க வாசகத்தானும் யானெனதென்றற்ற விடமே திருவடியாம் என்னும் குகவர பிரசாதியாய் விளங்கிய குமரகுருபர சுவாமிகள் திருவாக்கானும் தொழிக. யான் எனதென்னும் உணர்வு தொழிற்படும் மாறின்மையோ தோன்ற பாதாள மேலினுக்கப்பால் என்ற திருவாசகம் கெழுந்தது. இவ்வாறு நிற்றலே திருவடியை தரிசித்தல். திருமுதல் அறிவதாவது தன்னை தாக்குவதனாவுடைய போகங்களை அவள் அதுவாய் நோக்காமல் அவ்விடயங்களை எல்லாம் அசித்தாதலின் சித்தைச் சேர்ந்ததன்றி விளங்காதென்றும் திருவருள் கூட்டி வித்தாதலன்றி கூடாதென்றும் இவ்வாறுதலின் யாவும் சித்தே என்றும் விடயானுபவமென சிறிதும் தோன்றாது அவற்றை சிவானு இவ்வாறுதலின் என்று சொல்லாம இவ்வாறாதலின் என்றுதான் சொல்லணும். இவ்வாறாதலின் யாவும் சித்தே என்றும் விட அனுபவம் என சிறிதும் தோன்றா அவற்றை அனுபவிப்பது இறைவன் திருமுக தரிசனமாகும். ஒருவன் முன்னிலையாய் வந்ததொன்றினை ஒருவன் முகத்தால் வந்ததென்றும் நிரூபத்தை திருமுகம் என்றும் கூறுவது போல சிவன் முன்னிலையாய் காண சிவன் திருமுகம் என கூறப்பட்டது. திருமொழி அறிதலாவது ஆசிரியர் உபதேசித்தாலோ உண்டாகும் சிவஞானத்தால் தத்துவங்களை நியதி செய்ததனாலும் இருத்தலோடு சிவானந்தத்தின் பரவசப்படுதல் சிவபிரான் திருமுடி அறிதல். 2 விஷயத்தை சொல்லிக் கொண்டு வருகிறேன். திருமுகம் திருமுடி அறிதல் ரெண்டையும் சொல்லிக்கொண்டு நாங்கள் என்னன்னு திருப்பி பார்ப்போம். இதனை நான் வாசிக்கிறேன். இதனை இத்தன்மையதென்று சொல்ல முடியாததாதலின் சோதி மணி சொல்லறிந்து நின்றதுண்மை என ஸ்ரீ மணிவாசக பெருமானும் மோன பரானந்த முடியாக என ஸ்ரீ குமரகுரு சுவாமிகளும் அருளி செய்வாராயினர்.
முடி என்றது அறியக்கூடியதும் அறுதியிடக்கூடாததும் என்று பொருள் கொள்க. இன்பம் என்பதும் இதுவே. இது பற்றியே மகட்கு தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல்லென்றாற் சொல்லுமாறெங்கனே என்று திருமூலர் திருவாய் மலர்ந்து அருளினார். சிவபிரான் திருவுருவம் இவ்வாறாதலில் தான் விஷ்ணுமூர்த்தியும் பிரமதேவரும் அறிந்து அறுதியிடுவோனென்னும் போதத்துடன் சென்று அடிமுடி காணார் ஆயினர். மேற்கூறிய அகப்பிரம்ம ஞானம் மாயாவாதி மதத்துக்கு உட்பட்டது அன்று. நான் பிரமம் என்னும் சொல் ஒருமையால் அங்கனம் கொள்ளுதல் பொருந்தாது. நான் என்னும் உணர்வுக்கு விடயமாய் நிற்பது தேகமும் ஆன்மாவும் ஆகும். மாயாவாதிகள் நான் என்னும் உணர்வுக்கு விடயமையாய் தேகத்தையே கொண்டு நான் பிரமம் என்பர். அது பசித்தவன் உண்ணாமலே உண்டது போல் பாவிக்கும் வெறும் பாவனை போலாகும். இம்மாயாவாதிகள் வேறு, வேதாந்திகள் வேறு. நான் என்னும் உணர்வுக்கு ஆன்மாவை விடயமாக கொண்டு அவ் ஆன்மா கருவிகளினின்றும் விடுபட்ட விடுத்து அங்கனன் நிற்கும் தன்னை பிரமம் என கருதல் ஈண்டு கூறிய அகப்பிரம்ம ஞானம் ஆகும். பசு ஞானம் என்பதும் இதுவே. அது எங்களுக்கு முதலே விளங்கினது பசு ஞானம். இதனை கருவியா மனமும் புத்தி அகங்காரமும் சித்த நான்கு மருவி ஆண்பாவே என்ன வருந்தீவ மென தெரிந்தங் மருவி ஆன்மாவே என்ன வருந்தீபமென தெரிந்தங்கு ஒரு வியான்மாவின் உண்மை உணர்ந்தவர் தமை உணர்ந்தோர் தருமிது பசு ஞானம் எனவும் நணுகி ஆன்மா இவை கீழ்நாடலே காதலினான் பிரமென்னும் ஞானம் கருது பசு ஞானம் எனவும் கூறும் சிவஞானம். இது சிவஞான சித்தியாற்ற பாட்டு. அதுல இருந்தவளம் கருவியாமனமும் புத்தியாங்க கூறும் சிவஞான சித்தியாரில் சிவஞான சித்தி சுருதியால் தெளிக. ஆன்மா தனித்து நிற்றற்கோர் இயல்பின்மையின் கருவிகளினின்றும் விடுதலை எய்தினவன் இந்திரியத்தின் வேறாவான். இந்திரியத்தின் வேறாவன் காணவே தமது முதல் சீபாதத்தை அணையும் என்ற சிவஞான போத சுருதியின்படி பதிஞானத்தை அடைதல் ஒரு தலையே ஆயினும் அங்கனம் அடைந்துளியும் பயிற்சி தற்போதம் உண்டாகும். அங்கனம் அடைந்தொழியும் பயிற்சி வயத்தால் தற்போதம் உண்டாகவே பாசஞானம் தலைப்படும். ஆதலின் தற்போதம் நீங்க வேண்டி அதனை ஓரவத்தையாக பசுஞானம் என வைத்து எண்ணப்பட்டது. அப்ப இதுல இந்தங்களுக்கு ஏதோ விளங்கி இருக்குது பாப்போம். இனி என்ன கடைசியா படிச்ச நாங்கள் சிவதரிசனம், சிவரூபம், சிவதரிசனம். அப்ப அங்க சிவ சுத்திக்கு இடம் இல்லை. ஏனென்றா சிவன் ஆல்ரெடி அவரை சுத்தியாக தேவையில்லை. ஆனா சிவ தரிசனத்துக்குள்ள உணர்ந்து எங்களுக்கு சிவ தரிசனமாவது அறிந்து தெளிந்து பொருந்தாதாகி தோன்று. அப்ப அந்த சிவ தரிசனம்ன்றது எங்களுக்கு என்னத்தை சொல்லி இருக்கணும், கணக்கா இதுகளை சொல்லி இருக்கணும். வாரன் சிவ தரிசனம் அருவத்திருமேனி தான். அது சற்கு அதாவது அதுவும் ஒரு குருவின் இதுல ஆன்மா பயப்பட அவருடைய உபதேசத்தால் சிவனுடைய திருவடி, இதைத்தான் நாங்க தனித்தனியா விளங்கப்படுத்தி இருக்கணும். திருவடி, திருமுகம், திருமுடிகளுடைய உண்மையை ஐய விபரீத குற்றமற அனுபவ அறிவினால் அறிந்து இது நித்தியமாயுள்ள பொருள் ஒன்றும் இல்லையேன்னு இது இந்த இறைவன்ற திருவடியும் திருமுகமும் திருமுடிகளுடைய இதுதான் எங்களுக்கு நித்தியம் என்றும் மற்றவை நித்தியம் இல்லை என்றும் தெளிந்து மாயாமலகாரியமாகிய தத்துவ பொருள்களில் கண்மமலகாரியமாகிய சுகதுக்கம் காரணமாய் யான் எனது என்ற விகற்பம் எழுவதற்கு முன்னாயுள்ள இந்த சகலாபத்தை
இனும் தத்துவங்கள் நீங்கின விடத்துண்டாகும் ஆணவமலத்தின் காரியமான கேவலாவத்தையிலும், இந்த கேவலாவத்தையிலான முதல் ஆரம்பத்தில் இருந்தது ஆணவத்தோட, இவ்விரண்டு நீங்கின விடத்து எந்த சகலாவத்தையும், அது சகலாவத்தை என்ன எப்படி நிக்குது, இந்த கேவலாவத்தை வந்து ஆன்மா ஆணவத்தோட மட்டும் நிக்கிற நிலை கேவலாவத்தை, சகலாவத்தை 36 தத்துவங்களும் கூடிய நிலை சகலாவத்தை. அப்ப அந்த கேவலாவத்தையில நின்று சகலாவத்தையில நீங்கின நிற்கின்ற நிலையில தான் தன்னை பிரமம் என்றும் அகப்பிரம ஞானத்திலும் பொருந்தாமல் இறைவனுடைய வியாபக அறிவினுள் தன்னுடைய அறிவடங்கி அவ்வறிவே இப்ப தானே அது இறைவனண்டே ஆன்மா நினைக்குதே. இது இப்ப இந்த சகல இடத்துக்கு வந்தோன்னு தனக்கொரு செயலின்றி எல்லாம் சிவசக்தியினது செயலாய் பெற்றத்தில் பூரண இன்பம் தோன்றாமல், அது பெற்ற அதாவது சகல நிலையில பூரண இன்பம் தோன்றாமல் ஏகதேச வியாபாரமாகிய விடய இன்பமே தோன்ற அவ்வின்பங்களை உண்மை என்று அனுபவித்து நின்ற புறமை போல விடய இன்பம் எவ்விடத்தும் தோன்றாமல் இறைவன் பரிபூரண இன்பமே எவ்விடத்தும் தோன்ற கண்டு அனுபவிப்ப இறைவன் தான் பரிபூரண பேரின்பம் என்று எல்லா இடத்தும் அது தேடி கண்டுபிடிச்சு இப்படி அனுபவிப்பதுதான் சிவதரிசனம். அப்ப இப்ப இத சிவதரிசனத்தை விளங்கி கொள்றதுக்கு இப்ப இந்த திருவடி எங்களுக்கு திருவடி என்றால் என்ன, அதாவது பிரிதி முதல் சிவசத்துவமுறாக இந்த 36 தத்துவங்களில் நின்றும் கருதி வந்த அசத்து புத்தி நீங்கி, அந்த புத்தி நீங்கி உள்ளூடாய் பேரன்முகம் உள்ளூடாய் பரோன்முகமாய் என்று இருக்குது சென்று அங்கனஞ்சென்றதானும் தோன்றாமல் நின்றவுடன் சிவன் திருவடியாகும். அப்ப இங்க இறைவன் திருவடியில நிக்கிறத திருவடி என்று இது பாதம் இரண்டும் வினவிட் அது மாணிக்க வாசற்ற பாட்டுகளை சொல்லி திருமுகத்தையும் விளங்கப்படுத்தினார். அறுதலாவது தன்னை தாக்குவதான விடயங்களை அவன் அவள் அதுவாய் நோக்காமல் அவ்விளங்கள் எல்லாம் அசுத்தாதலில் சித்தை சேர்ந்தன்று விளங்காதென்றும் திருவரு கூட்டி வித்தாள் அன்றி கூடாதென்றும் இவ்வாறு அது அது திருமுகத்தை பற்றி சொல்லி இருக்கிறேன். அப்புறம் திருமுடி அறிதலாவது என்ன, ஆசிரியர் உபசேதத்தால் உண்டாகும் ஸ்வஞானத்தை தத்துவங்களை நியதி செய்ததானும் தோன்றாதிருந்தலோடு சிவானந்தத்தில் பரவசப்படுதல் சிவபிரான் திருமுடி அறிதலாம். அப்ப இதோட எங்களுக்கு அது விளங்கி இருக்குது. இப்ப நாங்க சிவயோகத்துக்கு வந்துட்டோம். நந்தி சமபடியும் நீங்கள் அவளிடம் படிச்சீங்க. அவட்ட வேண்டி படிச்சது நீங்க அரவாஸ் கணக்கு கண்டுட்டு வேண்டி படிச்ச நான் நினைக்கிறேன் இல்லையா? ரைட் ரைட் ஓகே ஓகே அப்படித்தானா. இதுமேல் சிவதரிசனம் செய்த ஆன்மா சிவனுடன் இரண்டர கூடும் முறைமையினை உணர்த்துவது. இதுமேல் சிவதரிசனம் செய்த ஆன்மா சிவனுடன் இரண்டர கூடும் முறைமையினை உணர்த்துவது. யோகம் என்பது கூடுதல், சிவனுடன் ஆன்மா கூடுதல் சிவயோகம் ஆகும். சிவயோகம் சிவமும் ஆன்மாவும் பொருட்டன்மையால் ஆதித்தன் ஒளியும் கண்ணொளியும் போல இரண்டே ஆயினும் கலப்பினால் உடலும் உயிரும் போல் வேறன்மையின் அங்கனம் வேறுபடாத ஆன்மா பிரிந்திருத்தலால் என்றோ கூடுதல் கூடும். பிரிக்கப்படாத பொருட்கு கூடுதல் கூறியாங்கனம் பிரியும் என்றும் எப்பொழுதும் பிரிந்ததென்றும் யாதினாற் பிரிந்ததென்றும் மேல்கூடினும் பிரியுமோவென்றும் இவை முதலான சந்தேகங்கள் நிகழுமாதலின் சிவத்துடன் ஆன்மா கூடுமென்று கூறுதல் பொருந்தாதனின் அற்றன்று. என்ன யாதனை பற்றினான் அதன் வண்ணமாய் நிற்கும் இயல்புடையவன் ஆன்மா. யார் யார் எதை விரும்புகின்றார்களோ அவரவர்க்கு உடனாய் நின்று அதை உபகரிக்கும் வல்லற்றன்மையை உடையவன் சிவன். இவ்வாறு சிவமும் ஆன்மாவும் நிற்பினும் பொருள்களை அறிதற்கு துணையாய் நின்ற ஆதித்தனை பொருளை அறியுங்கால் கண்ணறியாதது போல் ஆன்மா விடயத்தில் அழுந்தி நிற்குங்கால் முதல்வனை அறியாது. துணையாய் நின்ற ஆதித்தனை கண் நோக்கும் இடத்து பொருள் தோன்றாமல் ஆதித்தனை தோன்றி பிரிப்பின்றி நிற்குமாறு போல சிவனை அறிய விரும்பின் ஆன்மாவுக்கு விடயம் தோன்றாமல் சிவன் தோன்றி பிரிப்பின்றி நிற்கும்.
விடயமாய் நிற்கும் போது உட்பட்டும் அவனாய் நிற்கும் போது முற்பட்டும் முதல்வன் நிற்றலால் பிரிப்பின்மையும் விடயப்பற்றறுதியும் முதல்வனை பற்றுதலும் வேண்டப்படுதலால் கூடுதலும் பொருந்தும் என்க. இனி கூடுதலின் முறைமையாவது கன்மத்துக்கு ஈடாக சப்தாதி விடயங்களில் எவ்விடயம் வந்து பொருந்தினும் அவ்விடயத்தை எதிரிட்டு பார்த்து இது மாயா காரியம் என்றும் விடயத்தினின்றும் விளங்குவதாகிய இதாகிதங்கள் கன்மத்தின் காரியம் என்றும் கண்டு விடயத்தினின்றும் நீங்கி அவ்விடயத்தை சார்ந்து அதுவாய் நின்று புசிக்கும் ஆன்மா நித்தியனாயும் பூரணனாயும் அறிவாயும் இருப்பினும் தனக்கு சுதந்திரமாக அறியுந்தன்மை இன்மையானும் விடயப்பொருள்கள் சடமாதலினாலும் ஒன்றையும் நம்மால் அறிந்தெடுத்து புசிக்கவும் விடயந்தானே புசிப்பாக வரவும் இயலாததாதலின் விடயப்பொருள்களை நமக்கு கூட்டுவிப்பதும் அவற்றை நாம் அறியும் படிக்கும் அனுபவிக்கும் படிக்கும் அறிவித்து செலுத்தி நிற்பதும் இறைவன் திருவருளேன உயிரின் உள்ளீடாய் திருவருளை தரிசிக்க வேண்டும். அதன் மேல் சூட்டினின்றும் பிரிக்க முடியாத அக்கினி போல திருவருளினின்றும் பிரிக்க முடியாத இறைவனே நம்மீது வைத்த பெருங்கிருபையினால் குருமூர்த்தியாய் மானுடச் சட்டை தரித்து வந்து உபதேசித்ததென்றுணர்ந்து அருளின் உள்ளீடாய் அகண்டாகாரமாய் நிற்கும் இறைவனே தானே இறைவனாய் நிற்க வேண்டும். அங்கனம் நிற்குங்கால் பிரார்த்தனையால் பிராரத்த வாதனையால் வந்து வாதனையால் தாக்கப்பட்ட விடயங்களை இறைவன் அருளிற்கண்டு இவ்விடயங்களின் முன்னிலையாய் நல்வினையைச் செய்விப்பதும் தீவினையைச் செய்விப்பதும் அவ்வருளே என்றும் இந்நன்மை தீமைகளை அறிவும் அவற்றின் புசிப்பும் அருளே என்றும் ஒரு சிறிதும் தனக்கு செயலில்லை என அருட்செயலிலே நிற்க வேண்டும். இதுவே சிவயோகம். சிவயோகத்தை தொகுத்து கூறுமிடத்து விடயத்தின் உள்ளீடாய் உயிரையும் உயிரின் உள்ளீடாய் அருளையும் சிவயோகத்தை தொகுத்து கூறுமிடத்து விடயத்தின் உள்ளூடாய் உயிரையும் உயிரின் உள்ளூடாய் அருளையும் அருளின் உள்ளூடாய் இறைவனையும் கண்டு இறைவனை அன்று யாவும் இல்லை என்று அவ்விறைவனேயாய் நிற்றலாம். இச்சிவயோகம் அட்டாங்க யோகத்துக்குட்பட்டதன்று. அவ்வட்டாங்க யோகம் சரிய கிரிய யோக ஞானம் என 4 வகை நெறியினுள் 3ஆவதாய் பெறப்படும். யோகமா இதற்கு அங்கமாம். அது மனத்தொழில் மாத்திரையானே. சிவபிரான் அருவத்திருமேனியை வழிபடுவதாம். ஈண்டு கூறிய சிவயோகம் உருவம் அருவம் அருவுருவம் என்னும் 3 திருமேனியற்கு மேலாய் ஞாதுரு ஞான நியாய மென்னும் பகுப்பின்றி அத்துவிதமாய இயந்த சச்சிதானந்த பிளம்பாய் நிற்கும் சிவபிரான் மாட்டு அறிவு தொழிலால் செய்யும் வழிபாடாம். அட்டாங்க யோகம் 3ஆவது நெறியாக கூறப்பட்ட யோகத்துள் அடங்கும் என்பதை சகமார்க்கம் புலனொடுக்கி தடுத்து வழி இரண்டும் சலிப்பற்று முச்சதுர முதலாதாரங்கள் மார்க்கம் அறிந்தவற்றின் பொருள்களை உணர்ந்த கணைந்து போய் மேலேறிய மலர் மதி மண்டலத்தின் முகமார்க்கம் அவுதுடல் முட்டத் தேங்கி. இது பாட்டு போல இருக்கு. முழுச்சோதி நினைத்திருத்தல் முதலாக வினைகளுமார்க்க அட்டாங்க யோகமுற்று முளத்தழல் உணர்ந்தவர் சிவன் தன் உருவத்தை பெறுவர் என்னும் சிவஞான உணர்க. இது என்னண்டா
இஞ்சால இதை சொல்லி இருக்கல்லோ இந்த சிவயோகம் அட்டாங்க யோகத்துக்கு உட்பட்டது அன்று. இந்த அட்டாங்க யோகம் சரியா கிரிய யோகம் ஞானம் என்னும் அந்த 4 வகை நெறியில இருக்கிற அந்த 3ஆவதாய் கூடப்படும் யோகமா இதற்கு. இது மெனத்தொழில் மாத்திரை ஆணே சிவபிரான் அருவத்திருமேனிய வழிவர் ஈண்டு கூறிய சிவயோகம் என்றது உருவம் அருவம் அரு உருவம் என்னும் 3 திருமேனிகளுக்கும் மேலாய் ஞாதுரு ஞான நேயம். இது திருவுடி ஞானம் என்று சொல்றது. திருவுடி ஞானம். அவ என்னும் பகுப்பின்றி அத்துவிதமாய் அமைந்த அகண்டாகார நித்திய வியாபச்சிதானந்த புலம்பாய் நிற்கும் சிவபிரான் மாட்டு அறிவித்துள்ளா செய்யும் வழிபாடு. அதுதான் இந்த சிவ யோகம். அப்ப அட்டாங்க யோகம் 3ஆவது நெறியாக கூறப்பட்ட யோகத்தில் அடங்கும் என்பதைத்தான் இந்த சிவஞான சித்தியார்ல எங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். அப்ப இவ்வட்டாங்க வாசிங்க தானே. இவ்வட்டாங்க யோகத்தில் 8ஆவதாக கூறப்படும் சமாதி மனத்தொழில் மாத்திரையாய் என்ன அட்டாங்க யோகம்? அட்டாங்க யோகம் என்ன? அந்த 8 சொல்லுங்க. யமம் நியமம் ஆசனம் பிரணாயாமம் பிரத்யாயம் தாரண தியானம் சமாதி. அதுல 8ஆவது வாரதுதான் அந்த சமாதி. அதைத்தான் இதுல குறிப்பிட்டு சொல்லலாம். அந்த நிலைக்கு போறதுதான் இந்த சிவ யோகம் என்று சொல்லி நம்மள இருக்கு பாப்போம். தியானிக்கப்படும் பொருளோடு வேறற நிற்கலாம். ஈண்டு கூறிய சிவயோகம் மேற்கூறியவாறு அறிவு தொழில் மாத்திரையான நிட்டையா. ஆதலால் சமாதி என்னும் சொல் மாத்திரையானே நிட்டை என்றாவது இதனோடு சமானமென்றாவது கொள்ளற்க. 4 நிலை இருக்குல்ல. என்ன? கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டல். அப்ப இந்த சமாதி நிலையும் இந்த நிட்டையும் சமன் என்று சொல்லினமோ அப்படியே சொல்லினோம் நந்திசம்மா. சரியா விளங்க இல்ல, நீங்க தான் சொல்லுவோம். இது சிவ யோகத்துல அது சிவ ஞானம்தான். கேட்டல், தெளிதல், சிந்தித்தல், நிட்டை. சிவயோகம் மேற்கூறியவாறு அறிவு தொழில் மாத்திரையான நிட்டையா. அதனால் சமாதி என்னும் சொல் மாத்திரையானே இந்நிட்டை என்றாவது இதனோடு சமானம் என்று சரி, அவர் அப்படித்தான் சொல்றார். இந்த நிட்டையும் இந்த சமாதி என்ற நிலையும் சமனாத்தான் இருக்கும் என்று சொல்றேன். அது விளங்கின சமாதி மட்டும் அந்த 8ஓட சமாதியோட முடியுது. ஞானத்துலதான் இது வருது. அது முடிய இது வருதாக்கம். அப்படி இது யோகம் என்னும் தனிப்பெயரால் விளங்காது சிவயோகம் என்னும் பெயரால் விளங்கி சிவபிரானோடு 2 கலத்தலை பயத்தினால் ஞானமே ஆகுமா. பாத்தீங்களா, ஞானம் வந்துடுது. இதனை ஞானிகளை சிவயோகி என கூறும் உலக வழக்கானும் யோகியாக யோகமுத்தி உதவுதலுமே யோக முத்தி உதவு தலும் உதவு மோரார். கண்ணுதல் யோகி இருப்ப எனவும் கூறிய சாத்திர வழக்கானும் பரமனே பரமயோகி எனவும் ஒளிவெற்ற நிறைந்த யோகமே எனவும் அருளிய நேத்திர வழக்காலும் தோத்திர வழக்காலும் உணர்ந்து கொள்க. இச்சிவயோகத்தினையே பெரிய புராணத்தில் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் என அருளி செய்யப்பட்டது. படிச்சது தவ முதல்வர் தாம் பெற்றார் அந்நிலையில் அந்த பாலம் குடிக்க அவர் பெற்றுட்டார் அந்த சிவஞானம். இச்செயல்களில் சிந்திக்கும் என்றது அந்த கரணங்களுள் ஒன்றாகிய சித்தத்தின் செயலன்று அறிவின் செயலேயா. இதனை உணர்வறிய மெஞ்ஞானம் என அச்செயலிலேயே பின்னர் கூறியவற்றால் இனிது தெளிக. இன்னும் அச்செயலில் பிறப்பென்னும்
துன்பத்தை முறைமையில் நீக்குவதாய பதிஞானம் சிவஞானம் என்னும் இரண்டுள் மேற்பட்டது இச்சிவஞானமே என்பதை தோன்ற பாங்கினில் லோங்கிய ஞானம் என்றும் ஒப்பற்ற மெய்நூலின் விதந்தெடுத்தோதப்படுவதும் இச்சிவ ஞானமே என்பது தோன்ற உவமையில்லா கலை ஞானம் என்று மனத்தால் உணர்ந்தற்கரிய பிடிப்பற்ற நிலையினை ஆனந்தானுபவ உண்மையினை தெரிவிப்பது உண்மையினையும் தெரிவிப்பது இச்சிவஞானமே என்பது தோன்ற உணர்வறிய மெஞ்ஞானம் என்றும் இங்கனம் சிவஞானமாகிய ஒரு ஞானத்தையே விசேடித்து கூறியிருப்பதையும் இனிது தெளிக. இனி இச்செய்யுளில் இரண்டு ஞானமே கூறிட்டென்றாலும் ஒன்று. இது முதல்வனுடைய பொதுவியல்பாகிய உருவத் திருமேனியை தரிசித்தல் என்னும் பதிஞானமும் சிறப்பியல்பாகிய சச்சிதானந்த திருமேனியை தரிசித்தலாகிய சிவஞானமுமா. இங்கனமாயின் பாசபசு ஞானங்கட்கு மேற்பட்டு விளங்கும் பதிஞானத்தினையே நூல்களை உயர்த்தி கூறி நிற்கவும் ஈண்டு அதனைக்கும் கீழ்ப்படுத்தி அதற்கு மேலொரு ஞானம் உண்டென்று கூறுதல் பொருந்துமாறு யாங்கனமெனில் சிவஞான போதம் 9ஆம் சூத்திரத்தில் ஞான கண்ணிற் சிந்தை நாடி என்னும் சிவஞான சித்திய 9ஆம் சூத்திரத்தில் பதிஞானத்தாலே நேசமொடு உள்ளத்தே நாடி என்று கூறியது சிவ தரிசனம் செய்வதற்கு துணையாய் வேண்டப்பட்டுவது பதிஞானம் என்பதனை உணர்த்துதற் பொருட்டு. அவ்வாறு சிவ தரிசனம் செய்த தோடமையாது சிவத்தோடு இரண்டர கலந்தற்கு செய்யுமாறு உண்டென்றும் அது சிவபோகம் என இரண்டாக விளங்கும் எனவும் அங்கனம் விளங்கினும் இவ்விரண்டிற்கு முடையீடின்மை அவையே சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் என்பதும் தோன்ற சிவபோகம் கூறுவதான சிவஞான போதம் 14ஆம் சூத்திரத்தின் 11ஆம் சூத்திரத்தில் அயரார் அன்பினால் களல் சேலுமே என்று சிவஞான சித்தியார் 11ஆம் சூத்திரத்தில் பரஞானத்தார் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர். இதுல வருது திருமந்திரம். பதார்த்தங்கள் பாரார் எனவும் கூறியதல் பொருந்துமாறு காண்க. இவ்விரண்டு சிவஞானமும் விடயத்தை விளக்குவதற்கு துணையாயிருந்த சூரிய கிரணத்தையும் சூரியனை விளக்குவதற்கு துணையாயிருந்த சூரியனது பிரபையையும் போலவாம். இன்னும் இதன் உண்மையை பராசக்தியோடு கூடின அவதாரம் சிவஞானம் என்றும் இச்சா ஞான கிரியா சக்திகளோடு கூடிய அவதாரம் பதிஞானம் என்றும் அனுபவ அறிவுடையோர் கூறுவர். பதி தரிசனத்தால் அருள் விளக்கமும் சிவ தரிசனத்தால் ஆனந்த விளக்கமும் உண்டாகும். பதி என்றும் சிவம் என்றும் இரண்டர கூறினும் பொருள் இரண்டல்ல. ஒரு பொருட்கே உரிய சமானிய விலக்கணமாகிய பொது இயல்பு பதி என்றும் விசேட இலக்கணமாகிய சிறப்பியல்பு சிவமென்றும் கூறப்படும். அளவை நூலார் பல பொருட்குரிய தன்மை பொதுவென்றும் ஒரு பொருட்கே உரிய தன்மை சிறப்பென்றும் கூறுவர். பொது சிறப்பென்னும் சொல்லொருமையால் இரண்டு நூல்களின் கருத்தும் ஒன்றாக மாட்டார். ஒரு பொருள் இருதன்மைப்பட்டு பதியெனவும் சிவமெனவும் நிற்கும் என்பதை உலகெலாமாகி வேறாய் உடனும் மாயொலியாய் ஓங்கி அளவிலா உயிர்கள் கண்மத்தானை இனமர்ந்து செல்ல தலைவனாய் இவற்றின் தன்மை தனக்கெய்தலின்றி
இதழின்றி நிலவு சீர மெலனாகி நின்றன நீங்காது எங்கும் என்னும் சிவஞான சித்தி திருவிருத்தத்தில் தலைவனாய் என்றதனால் பதியினையும் அமலயனாய் என்றதனால் சிவத்தினையும் உணர்த்தியவாறு காண்க. இகதன்றியும் சர்வ ஞானோந்தரத்தில் பகரதி அதிகாரத்தோடு கூடி அவப்பதியார் பசுபாச அதிகார ரகித சிவனெந்த படியிருப்பனெனவும் பதி எனவே சொலற்குரிய பரமன் மந்திரான் சமந்திர தேகி மந்திரங்கட்கெல்லாம் அதிபதியை தொழில் புரிவோன் பத வருணாதிகளாரிச்சனை பண்ணப்படுவோன் சடபுவனங்களுக்கும் உதவி காமியங்கள் எல்லாம் கொடுப்போன் யோக பீடத்திருப்போன் ஞான கன்மமொப்பான் அதிதூல சூக்கும மிச்சிரனுமாயிருப்பார் அருண் மனோன் மணி முதல்வனாவன் சதாசிவனே எனவும் பரமசிவன் சதாதிவன் என்பதிக்கு மேலோன் பகர் நிரஞ்சனன் அந்நிய ராமாயண சிவஞான சித்தியார் போல இருக்கு. அப்ப பாட்டு தருவன ரூபமிலான் சர்வக்ஞன் சாந்தன் சர்வ பரிபூரணன் சர்வான்மாவாயிருப்பான் அருள் சர்வதோ முகன சிந்தி அன்னறிவு கெட்டா நதி சூக்கும மன்னிரால் அம்பன் என்று முன்னால் ஒருவன் சத்தி இனன் வியாபகனன் பிரமேயவோன் உவமையிலான் புறம்பொத்துறை எனவும் கூறியுறுத்தலால் பதிசிவபேதம் உண்மை காண்க. இச்சிவ யோகம் மெனத்தொழிலன்று அறிவு தொழிலே என்பதனை அறியாமை அறிவகற்றி அறிவினுள்ளே அறிவுதனை அருளினான் அறியாதே அறிந்து குறியாதே குறித்தந்த கர்ணங்களோடும் கூடாதே வாடாதே குலைந்திருப்பாயில் என்று சிவஞான சித்தியில் உணர்க. இச்செய்யுள் தெளிதலினக்கணமே அன்றோ கூறிட் இது நிட்டையாகிய ஞான யோகமாம் மாறு எங்கனமெனின் தெளிதலுக்கு நிட்டைக்கும் இடையீடின்மையாதலின் என்க. இடையீடாவது புண்ணிய பாவத்தால் உபதேசப்பட்டு மேலும் கீழும் செல்லுதல், அது தெளிந்த போதே நீங்குதலாகும். இது பற்றியே புண்ணியமே நோக்குவிக்கும் என்ற தொடக்கத்து சிவஞான சித்தி செய்யுளுரையில் தெளிந்தார்க்கும் கண்ணுதல் தன் நிறைவதனிற் கலந்த கனீடின்மை இனிது விளக்குவார் இடையீடாவன இவை என்பதும் அவைகளிந்தவாறு உடன் கூறினார் என கூறியதாம். அன்றியின் திருக்குறளில் பிறப்பென்னும் பேதமை நீங்கா சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு என்னும் திருக்குறளுக்கு தெளிதல் என்று உரை கூறி இருத்தலானும் நிட்டைக்கு வேறு குறள் கூறாமையானும் தெளிக. இதுகாறும் கூறியவற்றால் ஆன்மா சிவத்தோது கூடுதல் சிவயோகம் எனவும் இச்சிவயோகம் பதிஞானத்தின் மேற்பட்ட சிவஞானம் என்றும் அட்டாங்க யோகம் இதற்கு அங்கம் என்றும் விளக்கியதாகும். இவ்வளவு சொல்லித்தான் எங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கு. சிவபோகம் நந்தி சொம்மா படியுங்க. சிவபோகம் கடைசி இதோட தசகாரியம் முடியுது. சிவபோகம் இது மேல் சிவனோடு கூடிய ஆன்மா சுவானந்தத்தை அனுபவிக்கும் முறைமையினை உணர்த்துவது. கண்ணொரு விடயத்தை காணுங்கால் ஆதித்தனொளி கண்ணொளியோடு கலந்து நிற்றலே அன்றி விடயத்தினும் ஆதித்தனொளி கலந்து நிற்க வேண்டும். அங்கனம் நில்லாவிடத்து விடயம் விளங்கினும் கண் தெரியாது. கண் விளங்குவதாய் தொழிற்படினும் விடயம் காட்சிப்படாது. இதுபோல உயிரொரு விடயத்தை அறியுங்கால் முதல்வன் உயிரோடு கலந்து நின்றறிதலே அன்றி விடயத்தோடு கலந்து நின்று காணப்படவும் வேண்டும். இவ்வாறு உபகரித்து வரும் முதல்வனை உயிர்க்கு அறிய ஒட்டாது மறைத்தலை செய்து விடயத்தை காட்சிப்படுத்தி விருப்பு
மற்றுழலச் செய்யும் மலமாயகன் மங்களை ஆசிரியர் மங்களை ஆசிரியர் உபதேசத்தில் உரைத்து நிற்கும் வலியால் அறவே நீங்கிச் சிவபிரானோடு பிரிப்பின்றி நின்று சிற்குணமாகிய எண்குணங்களும் தன்மாட்டு விளங்கக் கண்டு அனுபவிப்பது சிவபோகம். இதுவே முத்தியாம். போகம் என்பது இன்ப துன்பங்களின் அனுபவம். அற்றேல் அனுபவிக்கும் பொருள், அனுபவ அறிவு, அனுபவிக்கப்படும் பொருள் ஆகிய மூன்றும் சிவபோகத்தில் வேண்டப்பட்டு படவே அழிபொருளாகிய விடயப் பொருளோடொப்ப அனித்தியமும் பேதமும் ஆதலால் இவ்வேறுபாடுகள் ஒன்றுமின்றி இருத்தலே சிவபோகமெனின், இது பாடானவாதமாதலால் இவ்விடத்திற் பொருந்தாது. அன்றியும் அறிய வேண்டிய ஆன்மாவினால் அறியப்படாதாயின் பொருளே இல்லையாய் சூன்யவாதத்தையும் பொருந்தும். ஈண்டு கூறிய சிவபோகத்தின் இயல்பாவது இவை எல்லாம் அல்லவாய் மேற்கூறிய மூன்றும் வேண்டப்பட்டு படினும் விடயத்தைப் போல அந்நியமின்றி அனன்யமாய் நின்று அனுபவிக்கப்படுவதாம் என்ப. இதனை ஏகமாய் நின்றே இணையடிகள் ஒன்றுணரப் போகமாய் தான் விளைந்த பொற்பினான் அநேகமாய் உள்ளத்தின் கண்ணானானுள் குவாருள்கிற்றை உள்ளத்தாற் காணானோ உற்று. கண்ணானான் கிற்றையுள்ளத்தாற் காணானோ உற்று என்னும் சிவஞான போத திருப்பாசுரத்தானும் ஒன்றுறும் அதனாலொரு பொருளாகா இரண்டினால் வேறுமாகாது ஒன்றொரு நிலையே நிலையதாய்ச் சேர்ந்து துன்னலும் துன்னுறாமையும் மற்றென்று ஆணவத்தினால் அழுந்தி ஆங்கறிவாய் அறிவினுள் அழுந்தி அங்கறிவு பொன்றியும் பொன்றாத வசமாயின் இன்பப் புணரிவாய் மடுப்பது போகம் என்னும் தணிகை புராணச் செய்யுளானும் தெளிக. அவ்வாறு நின்று அனுபவிப்பது எவ்வாறெனின், சூரிய பிரபையோடு கூடி நின்று கண் சூரியனை அறியுமாறு போல ஆன்மா பராசக்தியோடு கூடி நின்று அந்நியம் இல்லாமலே சிவானந்தத்தை அனுபவிப்பதென்க. அனுபவிப்பதென்ற போது அந்நியமின்மை எவ்வாறு கூடுமெனின், சுளுத்தியிற் சுகமாய்த் தூங்கினனே என்று சாக்கிரத்திற் சொல்லுகையால் சுகத்தை அறிதற்குரிய தானும் கருவியும் ஆண்டுளவாம். இன்றேல் சாக்கிரத்திற் சொல்ல இயைவில்லை. இருப்பினும் வேறு நிற்பதும் அன்று, பிறர்க்கறிவிப்பதும் அன்று. தண்ணீருக்குள் இருக்கும் ஒருவனுக்கு துன்பத்தை அனுபவிக்கும் அறிவும் தானும் இருப்பினும் ஆங்கு சொல்ல முடியாதது கொண்டு துன்பம் இல்லை என்றாவது தான் இல்லை என்றாவது சொல்ல முடியாது. இவ்வாறு அறியப்படும் பொருளாகிய சிவன் ஞான சுரூபியாய் ஆன்மாவின் அறிவை தன் அறிவினுள் அடங்கச் செய்து ஒன்றாயும் பொருட்தன்மையினால் ஆன்மாவுக்கு வேறாயும் கிருபையினால் ஆன்மாவை தனக்கு வடிவமாக கொண்டு உடனாயும் நிற்பனாதலில் நிட்டையில் ஆன்மாவுக்கு சிவானந்த அனுபவம் கூடும். கூடினும் வேறு நிற்பதும் அன்று பிறர்க்கு அறிவித்ததும் அன்றென்க. இவ்வாறு அறிவானும் அறிவும் அறிமுகமும் உண்டென்பதுதான் எதனாற் பெறுது எனின், மாணாக்கற்கு அறிவுறுத்தற் பொருட்டு நிட்டை நின்று நீங்கி வெளியே வந்தபோது உபதேசித்தலால் பெறுதும் என்க. அவ்வாறு கூறுங்காலத்து விடயானுபவமாய் நிற்பரோ சிவானுபவமாய் நிற்பரோவெனின், அனுபவம் என்பது அறிந்த பொருளில் அழுந்துதல். களைக்கூத்தாடி ஒருவன் பிறருக்கு
நடித்தலை செய்யினும் தன் கருத்து உயிர் காப்பிருத்தலில் போலும் நீர்க்குடங்கொண்டு செல்லும் ஒருத்தியை வீசி தோழியோடு வார்த்தையாடிச் சென்றாலும் அவள் மனம் நீர்க்குடத்தை இருப்பது போலும் எத்தொழிலைச் செய்யினும் முத்தர் மனம் சுவானுபவத்திலேயே அழுந்தி இருக்கும் என்க. அன்றியும் சுட்டி அறிதல் விபரீதமாயறிதல் விருப்பு வெறுப்புற்றறிதலாகிய இவற்றை உண்டு பண்ணும் மலமாயா கண்மம் இச்சிவபோகமுடையார்க்கு அறவே நீங்கலால் நிட்டை நீங்கிய காலத்தும் பரஞானத்தால் பரமே பார்த்திருப்பாரன்றி பதார்த்தங்களைச் சுட்டிப் பாரார். மலமறவே நீங்கும் என்பதனை இருவினைச் செயல்கள் ஒப்பி ஈசன்றன் சத்தியோய குருவருள் பெற்று ஞான யோகத்தை குறுகி முன்னை திரிமலம் அறுத்து பண்டை சிற்றறிவொழிந்து ஞானம் பெருகி நாயகன்றன் பாதம் பெறுவது சுத்தமாமே என்ன கூறும் சிவஞான சித்தி செய்யுளால் ஆன்மாவின் தன்பினையானும் சொன்ன இத்தொழில்கள் என்ன என்ற தொடக்கச் சிவஞான சித்தி செய்யுளின் துண்ணிய மலங்களெல்லாம் துடைப்பதும் சொல்லலாமே எனக் கூறுதலால் ஆன்மாவின் நிமித்தமாய் முதல்வன் செய்யும் பிற வினையாலும் இச்செய்யுளுக்கு துடைப்பதும் என்ற உண்மையால் பக்குவான்மாக்களிடத்தில் பாசங்களை எல்லாம் நீக்கியும் அப்பக்குவம் ஆன்மாக்களிடத்தில் பாசங்கள் நிற்கையால் பாசங்களுடைய நித்தியமும் கெடாதென்பது கருத்து அல்லது ஏகமுத்தியில் சர்வமுத்தி பிரசங்கம் வரும் என்று ஸ்ரீல சிவாக்கிர யோகிகள் அருளிய உரையாடும் நன்கு துணியப்படும். அற்றேல் முப்பொருளும் நித்தமென்று கூறுதலின் மலம் அறவே நீங்குமென்றால் விரோதமாதலினும் ஏனைப் பெத்தரிடத்திருத்தலால் நித்தத்திற்கு இழுக்கில்லை என்று நூலாசிரியர் கூறாமையானும் தெரிவறிய மெஞ்ஞானஞ் சேர்ந்தவாறே சிவம் பிரகாசிக்கும் இங்கே சீவன் முத்தனாருக்குமுரிய மலமௌடதத்தாற் தடுப்புண்ட விடம் முள்ளெரியினால் ஒளி முன்னரிருள் தடுப்புண்ட விடமும் முள்ளெரியினொளி முன்னரிருளிருந்தேற்றின் வருவரல் சேர் நீர் மருவு கலங்களும் போலாகி மாயாதே தன் சக்தி மாய்ந்து காயந் திரியும் அளவும் முளதாய் பின் புகாயஞ் சேராத வகைதானும் தேயும் அன்றே என்னும் சிவஞான சித்தியராலும் மலம் சத்திகெட்டு நிற்கும் என்றலே பொருத்தமுடையதனின் அற்றன்று முத்தி என்பது பரமுத்தியே. அது நிட்டையாற் கூடினதும் ஞானமானதும் அஞ்ஞானத்தையும் ஆகாமிய சஞ்சித கர்மங்களையும் கெடுக்கும் அல்லது ஈஸ்வரனால் நியமிக்கப்பட்ட பிராரத்த வினையை கெடுக்காது. அப்பிராரத்த வினை காரணமாக தேக நதோன்றுமளவும் சீவன் முத்திய சீவன் முத்தி எனப்படும். வாசிக்கிறீங்களா? தானே வாசிங்க. அந்த ஜீவன் முத்தி நிலையில் அக்கினி பிரகாசத்தில் முன்னர் இருளில்லாமல் தூரத்தே நிற்பினும் பிரகாசத்தின் உட்பட்டவர்க்கு பொருளை தெரிய ஒட்டாமல் அவ்விருள் மறைப்பதில்லை. இதுபோல் சிவஞானத்தை சேர்ந்திருந்தலால் தன்னிடத்தில் ஆணவ மலமில்லாது ஏனே பித்தரிடத்திருப்பினும் அம்மலத்தை நீங்கும் சர்வஞத்துவம் தரக்கில்லாதிருப்பினும் அம்மலத்தை
மரத்தால் தமக்கு பந்தமான மறைப்பில்லை. தேற்றன் விரை தண்ணீரில் உண்டான கலங்களை கீழ்ப்படுத்தி தானும் அதனோடு கீழ்ப்பட்டடங்கி நிற்பினும் யாதெனும் ஒன்றால் திரும்பவும் கலக்கப்படும் போது கலங்களும் விரையும் ஒன்றாக தண்ணீர் முழுவதும் வியாபித்து கலங்கள் நீராய் நிற்பினும் அவ்விரை முன்போல் தண்ணீரை தெளிவித்து விடுவது போல் சீவன் முத்தன் பிராரத்த வாதனையால் விடயங்களுடனே கூடினாற் போல இருந்தும் தானே அவ்விடயங்களுக்கு வேறாய் நிற்பானாதலால் மாயாமல பந்தமில்லை. அவுடவத்தை உள்ளே கொண்டு பாம்பினாலே கடிப்பித்து கொண்ட ஒருவனுக்கு அந்த விடம் ஏறாமல் தடைப்படுத்துவது போல் சிவபாவனையில் உள்ளே கொண்டு அநேக விடய போகங்களை புசிக்கினும் அதனால் புண்ணிய பாவங்கள் ஏறாமையால் கண்மமலம் பந்தமின்மை. இவ்வாறு மும்மலங்களும் பொருள் கெடாமல் சக்தி கெட்டு தேகமுள்ளவளவும் இருந்து தேகம் நீங்கிய பின் பரமுத்தியின் முன்னொரு தேகத்தை உண்டாக்கும் தன்மையின்மையினால் அறவே கெடும் என்பதே அச்செய்யுளின் கருத்தாம். அன்றையின் ஞானமடைதல் சிவபிரகாசத்தில் சீவன் முத்தராதல் என மூன்றவத்தையாக வைத்து ஞானமடைந்தவர்க்கு பலசக்தி ஒரு காரணத்தால் மேற்படினும் பற்றின்றி விட்டொழிந்தற்கு சிவம் பிரகாசித்தால் மாட்டு மலமிருந்தற்கு சிறிதாயினும் இயைவின்றியும் ஏனை பித்தரிடத்திருக்கும் சீவன் முத்தருக்கு மெலிவு பார்த்திருந்தற்கும் முறையே பரலும் அக்கினியும் ஔடதமும் உவமையாகின எனவும் கொள்க. பரமுத்தி என்பது விடயானுபவமின்றி சிவானுபவமாயிருத்தல், அதுதான் நிட்டையில் உண்டாவது. சிவப்பிரகாசித்தல் என்றலும் அதுவே விடயானுபவம் கழிந்த போது தானா இருத்த காரணமாய் பரமுத்தி என்றும் விடயானுபவத்தோடும் கூடி பற்றற்ற நிற்றலால் சீவன் முத்தி என்றும் வழங்கப்படும். ஆகவே பரமுத்தி என்பது சீவ அனுபவம் வந்த பொழுதே உண்டென்றுணர்க. இக்கருத்தை இருவினை செயல்கள் என்றார் தொண்டர்கத்து சித்திய நாம் செயல்கள் என்றார் செயல்கள் தொடக்கத்து சித்திய செயல்கள் வாக்கிய ரோகிகள் செய்யிற்கு சிவவாக்கிய யோகிகள். அந்த சிவாக்கிர யோகிகள் உரையானும் தெளிக. அன்றையும் அரிசியுடன் அனாதியே நின்ற தவிடு உமிகள் அரிசியை விட்டு நீங்கிய பின்னர் முளைத்த சக்தி அவ்வரிசியினிடத்தில் அடங்கி நிற்குமேனும் அது முன்போல் மற்றொரு நெல் தோன்றுவதற்கு காரணமின்றி மெல்ல மெல்ல அறவே நீங்குமாதலின் ஆண்டில்லை என்பதே தேற்றம். உமி தவிடு நீங்கிய அரிசிகளுள் சிலவற்றில் உமி தவிடுகள் காணப்படினும் ஏனைய அரிசிகளில் அவை நீங்குவதற்கு செய்த செயலின் தானும் கட்டுப்பட்ட
ஏதுவால் சக்தி கெட்டு புரிதொரு நெல்லைத் தோற்றுவிக்க மாட்டாதாய் உணவுக்கு உபயோகப்படுத்துங்கால் அவ்வுமி தவிடுகள் அறவே நீங்கும். ம். இந்த திருட்டாந்தானும் திருட்டாண்டதான் இந்த பாட்டை சொல்லி நெல்லின் நான் படிக்கிறேன். நெல்லினுக்கு நெல்லினுக்கு நெல்லினுக்குத் தவிடு உமிகள் நாதியாயே நெல்லை விட்டு நீங்கும் வகை நின்றிலை நிகழ்த்தீர் சொல்லிடிற்று களற்ற வரிசியின் பாலில்லை தொக்கிருந்து மற்றொரு நெத்தோன்றிடாவா மெல்ல இவை விடுமறவே இவை போல வணுவை மேவு மல மூடல் கண்மனாதி விட்டே நீங்கு நல்ல சிவமுக்தியின் கட்பெத்தான்மாவை நணுகி நிற்கு மாதலால் நிற்கு மாதலால் நாசமே என்றாமே என்னும் சிவஞான சித்தியாரானும் முத்தரிடத்து மெலமறவே நீங்கும் எனவும் ஏனை பெத்தரிடத்து திருப்பது கொண்டு நித்தத்து கிழுக்கில் இல்லை எனவும் இன்னும் மெலமறவே நீங்கும் என்பதை மெலமாய என்னோடு வெல்வினை என்றே என்னும் சிவஞான போதத்தானும் தெளிக அங்கனமாயின் சிவப்பிரகாசத்தில் அழுந்திடும் பாசமென்று இனித்த என்று உரைத்தல் வேண்டா வழிந்திடாதென்னின் ஞானம் அடைவது கருத வேண்டா வழிந்திடும் சத்தி நித்தம் அமிழ்ந்திடா ஒளியின் முன்னே அழிந்திடு இருளும் நாசமடைந்திடாவே என கூறுவதால் மெலமறவே நீங்குமென்றால் முரணும் போலுமெனினாகாது. என்னை மேற்கூறியபடி சீவன் முத்து நிலை குறித்தாத மாதலில் என்க பரமுத்திக்கேயாயின் பிரகாசத்தின் முன்னர் இல்லாத விருள் சக்தி எட்டி இருக்குமென்றால் பிரகாசம் நீங்கிய போது வேறு காரணமின்றி ஆங்குண்டாவதால் அறிவதி போல சிவா அனுபவமுடையாரிடத்து மெல்லம் சக்தி கெட்டிருக்கும் என்பதற்கு சிவா அனுபவம் நீங்கிய விடத்து உண்டாம் பந்தத்தால் என்று ஏது கூற வேண்டும். அங்கனன் நீங்குமாறின்மையின் அது பொருந்தாது என்க. காரியத்தில் உண்டென்று காணப்படாவிடினும் உண்டென்றொற்படும் இழுக்கு என்னையெனின் உணராத பொருள் சத்தென்னி ஒரு பயனில்லை தானும் புணராது நாமும் சென்று பொருந்துவதினாமென்றும் தனவாத கருமம் ஒன்று தருவதுமில்லை வான திறனார் பூந்தொடையும் மைக்கெழு மயிர்கயிரும் போலும் என்னும் சிவஞான சித்தியாரால் இப்பிணக்கை நீக்கிக் கொள்க. அன்றியும் மலம் ஒரு பொருள் என்றும் அதற்கு பல சக்திகள் உளவென்றும் சுருதிகள் கூறுவதால் அதற்கு மாறாக சக்தி கெட்டிருக்கு மெலமொன்று சக்தியோடு கூடிய மெலமொன்று என மெலம் பலவென கொள்ள வருமாதலானும் முத்தியில் மெலமில்லை என்பதே தேற்றம். இருள் ஒன்றாயிருந்து ஒளியோடு கூடிய கண்ணுக்கு இல்லாமலும் ஏனை கண்களுக்கு இருத்தலும் போல கொள்க. அற்றேல் சக்தி கட்டு ஜீவன் முத்தரிடத்திருக்கும் என்றல் மலம் ஒரு பொருள் என்றதற்கு முரணாகாதோவெனின் ஆகாது. என்னை அவரிடத்தில் அற்றம் பார்த்து தன் தொழிலை செய்யும் சக்தி அடங்கி இருத்தலால் என்க. ஆண்டுக்கு 8 என்பது அடங்கி என்றும் பரமுத்தியில் கெட்டது இல்லை என்றும் பொருள் கொள்ள வேண்டும். இவ்வாறு கொள்ளாக்கால் கெட்டது உண்டாகும் என்றும் கெடுத்தற் பொருட்டு செய்யும் தொழில் வீண் தொழில் என்றும் கொள்ள வரும். அற்றாயின் ஏனை பெத்தான்மாக்களிடத்து மலமிருத்தல் காரணமாய் மலத்துக்கு அனாதித்தன்மை சித்திக்குமாயின் ஆன்மாக்கள் முத்தியடையாமல் இருந்து பெற வேண்டும் என்பது பெறுதும். பிறவே ஆன்மாக்களை முத்தியில் சேர்த்தற் பொருட்டே பதிபஞ்சகிருத்தியம் செய்கின்றன என்றும் முத்தியடைந்த ஆன்மாக்கள் மீள பிறத்தலில்லை என்றும் அனாதி பொருளுக்கு உற்பத்தி இல்லை என்று நூல்களில் கூறுவதால் பஞ்சகிருத்தியத்தால் சிருட்டிக்கு ஒரு ஆன்மாவன்றி கற்பகத்துக்கு ஒரு ஆன்மாவாக முத்தியடையினும் காலாந்தரத்தில் எல்லா ஆன்மாக்களும் முத்தியடைதல் கூடாதாயின் இறைவன் தொழில் பயனில்லாதென்றோ முடியும்.
அங்கனம் எல்லா ஆன்மாக்களும் முத்தியடையின் மலத்துக்கு இருப்பிடமே இல்லையெனின் ஆன்மாக்கள் அளவில்லாதனவாய் எண்ணிக்கைக்குட்பட்டதனவாயாதலின் ஒரு சேர முத்தியடைதல் பொருந்தாது என்க. அளவிலாதனவாய் எண்ணிக்கைக்குட்படாதனவென்றது ஒரு களஞ்சியத்திலோ மாளிகையிலோ மற்றதிலோ குவிந்திருக்கும் நெல்லையோ வேறு பொருள்களையோ மீதி வெற்றி அளக்க முடியாதன ஆயினும் எடுக்க அது குறையுமாதலின் அதுபோல பெத்த நிலையில் நின்ற ஆன்மாக்களை மிகுதியினால் அளக்க முடியாத பற்றி அளவிலாவென்றல் ஒக்குமேனும் முத்தியடைதல் பற்றி குறைந்து வெத்தான்மா அறவே இல்லாதொழில் கூடுமெனின். இது தருக்க வலுவான வினாவை அன்றி பிறதில்லை. உண்மைதானே. எடுக்க குறையும் பொருள் எடுக்கும் போதெல்லாம் கணக்கு வைத்து கொண்டால் எடுத்த முடிந்தவுடன் இது ஒரு தருக்கத்துக்குரிய வினாவளியை அப்படி கேட்க முடியாது. இவ்வளவன்று தெரிதல் கூடாது என்பதை சிறு மகாரை கேட்கினும் அறிவுறுத்துவர். அங்கனம் கூடும் போது இவ்வுவமை அளவிலாது என்பதை எவ்வாறு வலியுறுத்தும் என்க. எடுப்பவர் பலராதலால் கணக்கு வைக்க முடியாதது பற்றி அளவிலாதென்றதற்கு இவ்வுவமை பொருந்தாமெனின் தாட்டாந்தத்தில் எடுக்கும் இறைப்பொருள் ஒன்றே என்பதையும் திருட்டாந்தத்தில் பலர் எடுப்பினும் ஒவ்வொருவரும் கணக்கு வைத்து மொத்த தொகை தெரிதல் கூடும் என்பதை உணரின் எவ்வாறு பொருந்துமே. உவமைகள் எல்லாம் ஏகதேசமே அன்றி முற்றுவமை ஒன்றற்கும் கூடாதென்று நூல்களில் கூறுவதால் இவ்வுவமை கூடுமெனின் உவமையில் வைத்து உவமைக்கு அப்பாற்பட்ட பொருளை முற்றுமறிதல் இயலாது என்பதற்கே முற்றுவமை ஒன்றற்கும் கூடாதென்றதே அன்றி தன் சித்தாந்தத்துக்கிணங்காதவற்றை சொல்லி சித்தாந்தம் சாதித்தல் போன்ற பொருந்தா உவமை கூறி உண்மை புலப்படாமல் போவதற்கு என்றென்க. மற்றென்னையோ அளவில் என்பதற்கு பொருள் தானென்னில் எடுக்க குறியாதிருப்பதே அளவியல் என்பதற்கு பொருளாம். இதனை பிறந்த நாள் மேலும் பிறக்கு நாள் போலும் துறந்தோர் துறப்போர் தொகை என்று கூறியுள்ள திருப்பயனிலும் தெளிய. அன்றியும் பெத்த ஆன்மாக்கள் அறவே இல்லாதொழியின் சுத்த ஆன்மாவுடன் அனன்யமான சொரூப சிவமே அன்றி தடத்த சிவமான பதியிலையாய் முடியும். அம்மட்டோ பாசமில்லையாய் முடியவை விரண்டினையும் உணரும் பசுவில்லையாய் திரீச்சரவாதம் அல்லது சூனியவாதம் என்க. அன்றன்று சொரூப சிவமும் சுத்தான்மாவும் இருத்தலால் பாசம் சக்தி கெட்டு இருக்குமெனின் அங்கனம் இருக்குமென்று உணர்தலும் கூடாது. நந்தி சொன்ன படிங்க. நான் படுக்க போறேன், நீங்க படிங்க. அவ்வாறு படிச்சு கொண்டு கேளுங்க. நான் நிப்பாட்டல, நான் நீ படிக்கல, நான் அவ்வாறு கூடாததொன்றினை இருக்கும் என்றால் ஒரு பயனும் இல்லை என்க. அங்கனமாயின் முத்தி நிலையும் பயனற்றதோ வெளிவெனில் பயனுடையதோ ஆயினும் பயனுடையதாக முத்தனுடைய அறிவில் நிகழுமாயின் பரமுத்தன் அல்ல சீவன் முத்தனே என்க. பரமுத்தி நிலையும் சிவமும் உண்டென்று கொள்வதற்கு அரசன் உண்டென்பதற்கு குடிகளும் அங்கனம் வேண்டப்படுவது போல பசுவும் பாசமும் இன்றியமையாது வேண்டப்படும். குடிகளும் அங்கமும் இல்லாத போது அரசன் இல்லாதது போல பசுவும் பாசமும் இல்லாத போது முதல்வனும் இல்லையாய் பரமுத்தியும் இல்லையாய் முடியும் என்க. அவ்வாறாயினும் எடுக்க குறையாததற்கு ஏது வெண்ணையெனில் அது ஆராய்ச்சி அறிதற்கு புலப்படுவதொன்றன்று அனுபவ அறிவிற்கே புலப்படுவதா. ஆதலில் ஞான சத்குரு அடுத்த ஞானாசாதனத்தில் உறைந்தும் சிவ அனுபவ வாய்ப்பெறின் தானே விளங்கும். தேசிகரும் சிவ அனுபவம் வரப்பெறின் சிவ அனுபவம் தானே விளங்கும். தேசிகரும் உணர்த்துவர். முத்தியின் இத்தகைய விளைவித்தல் மலமென்று மலத்துண்மை கூறவும் மலமறவே நீங்குமென்றால் யாங்கனம் பொருந்துமெனின் முத்தி பெற்ற ஆன்மா சிவம் ஒன்றே அன்றி ஏனியவற்றையும் அறியுமிடத்து சிவ அனுபவ விளைவித்தல்
குறைபடுமாதலின் ஏனையவற்றை அறிதல் முத்தி பெரும் பயனுக்கு இடையூறு என்பதனையும் ஏனையவற்றை அறியாமையே முத்தி பெரும் பயனுக்கு சிறந்த காரணம் என்பதையும் இனி உணர்வதற் பொருட்டு அங்கனம் கூறினார் என்க. ஏனையவற்றை அறியாமைக்கு இத்தை விளைவித்தல் நலம் என்பதற்கு இவை என்பயனில் பனிமீதியினால் வருந்து ஒருவன் சுகம் பெற வேண்டி அக்கினியை பக்கத்தில் வைத்துக் கொண்ட போது சுகமுண்டாகின்றது. அச்சுகம் அக்கினியினால் இயல்பில் உண்டாகக்கூடியதன்று. உண்டாகுமாயின் வேதிக்காலத்திலும் நான் அடுத்த உண்டாதல் வேண்டும். அங்கனமின்மையின் பனி நீக்கத்தின் காரணமாய் அக்கினி யாட்சுகம் உண்டாயிற்று. அங்கனம் உண்டாகுங்கால் பனியும் அதன் செயலும் இவனிடத்தில் தாக்குதல் இல்லையாயினும் அக்கினியால் உண்டாகும் சுகத்துக்கு பனியே ஏதுவாயினாற் போல மலத்து நின்றும் விடுபட்ட ஆன்மா மீண்டும் மலத்தை பெற்றாதிருத்தல் ஏதுவாக சதா பரமானந்த பெருவாழ்வில் அமிழ்ந்து நிற்பன். அங்கனன் நின்று அனுபவிக்கும் இன்பத்துக்கு மலத்தின் மீட்சி கூடாது என்று உணர்வே ஏதுவாயிருத்தலின் இத்தை விளைவித்தல் மலம் என்றார் என்க. இதனை சிவஞான பாஷ்யம் 6ஆம் சூத்திரத்தில் கூறியுள்ள சர்வ ஞானோக்தர கருத்தானும் சிவஞான சித்தியார் 11ஆம் சூத்திரம் 6வது செய்யுள் உரையில் இதனாலோ இரத குளிசை பரிசித்த செம்பிலும் களிம்பு தொக்கிருக்கும் எனக் கோடும் என்பாரை நோக்கி தொக்கிருத்தல் செல்லாமை அனுபுலத்தி ஏதுவின் வைத்து உணர்தற் பொருட்டு வேறு ஒரு வகை கூறுமுகத்தான் அம்மூன்று ஒருங்கே வலியுறுத்தப்பட்டன என்று கூறுத்தலாலும் சித்தாந்த மரபு கண்டனத்தில் பனி மிகுதியின் வெயிலை நாடுவதற்கு ஏதுவாய் நின்றது யாதென சிறு மாகாரை கேட்பினும் இங் பொறுமனுவக் கவர் அறிவுறுத்துவர் என்று கூறியிருத்தலாலும் தெளிக. அன்றி மழையின்மையால் உண்டாகும் துன்பத்தை கூறுமிடத்து இவ்வளவு துன்பமும் மழையினால் வந்ததென்று கூறும் உலக வாய்ப்பாட்டானும் உணர்க. இவ்வாறு மலநீக்க மெய்தி சிவா அனுபவத்தை கூடிய ஆன்மா தேகத்தை தாங்கியிருக்கும் அளவும் அதன் இருப்புக்கு ஏதுவாகிய வினையின் பயத்தால் எச்செயலை செய்யினும் தன் செயல் எவ்விடத்தும் தோன்றாது அருள் நிறைவிலே நிற்பன். அங்கனன் நிற்றல் அலுவன் அறிவு பூரணமெல்லாம் முதல்வன் தன் வடிவமாக கொண்டு தான் அந்த அறிவு பூரணத்துக்கெல்லாம் உயிராய் இவன் அறிவு தொழிலாகிய இந்திரிய போகங்களாய் வரும் புசிப்பு தொழிலுமாக நின்று சகல போகங்களையும் தனது பூரண இன்பமாகிய நேய வடிவாகவே இவனுக்கு காட்டி தான் இவனென வேறென நின்று தன் இன்ப நிறைவை இவன் அனுபவமாக அமிழ்ந்து நிற்கும்படி செய்வான். சிவானந்த மேலீடாகிய இதுவே சிவபோகத்தின் முறையாம். இதனையே அகண்டாகார சிவபோகம் எனவும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாயோக உருவாய் பூரணமாக யோக உருவாய் கிடக்குது என்று ஸ்ரீதாயுமான சுவாமிகள் அருளி செய்வாராயினர். இலக்கணவியல் முற்றிற்று. ஓம் நம சிவாய வாழ்க. ஓம் நம சிவாய வாழ்க வளமுடன்.